கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஸ்மித் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர், ஆட்சி தேற்றி காத்திடும் தாயுமானவர், என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்த ராஜா, என்னுடையவர் என்னே சகாதரே, என்னுடையவர் என்னே சகாதரே, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு. சொல்லு வாயே திறந்து சொல்லு தேவ பிள்ளையே, இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தராம் மகிமையின் ராஜா, சேனைகளின் கர்த்தராம் மகிமையின் ராஜா, என்றும் என்னோடு இருக்கும் இம்மானுவேல், என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல், இனிமேலும் எந்த நேசர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து பார்க்கின்ற நோவாவுக்கு நேராய் உங்களை அழைத்துச் செல்வது மட்டுமில்லாதபடிக்கு ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும், நம்மோடு கூட பேசட்டும். எடுத்து வாசிப்போம். 2 கொரிந்தியர் எழுதின நிருபத்தின் 3வது அதிகாரத்தின் கடந்த நாட்களில் ஆதாரமாய் கொண்டு வாசித்த அதே 17-18 வசனங்களுக்கு நேராய் நம்மை திருப்புவோம். கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலைத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகின்றோம். அல்லேலூயா. நம் விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு காரணம் என்ன என்று கடந்த நாட்கள் முதல் கொண்டு தொடர்ந்து உங்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டே இருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை இன்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக மனம் நமக்கு இல்லாமல் போனது. இன்னைக்கு எதெல்லாம் தேவைன்னு நினைக்கிறோம் சொல்லுங்க. அல்லேலூயா. தங்கி தாபரிக்கிறதுக்கு ஒரு நல்ல வீடு வேணும். வாடகை வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு என்ன வீடு வேணும்? அடுத்தது சொந்த வீடு வேணும். ஓலை வீட்டில் இருந்தா ஓட்டு வீடு வேணும். அப்படியே என்ன பண்ணுவோம் மீறி. அல்லேலூயா. இப்போ எனக்கு தேவைகளை சந்திக்கப்படத்தக்கதாக வேற என்ன வேணும்? கொஞ்சம் பணம் வேணும், அப்புறம் போயிட்டு வரதுக்கு ஒரு வாகனம். இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க நல்லது, தப்பே கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் போது எப்படி தான் ஆசீர்வதிச்சாரு? வெறும் பையனாவே இருறா, வீணாவே போடா அப்படின்னு சொன்ன ஆசீர்வதிச்சாரு. கல்தேயர் பட்டணத்திலிருந்து அழைத்து வரும்போது அவனுடைய முந்தி வாழ்க்கையை காட்டிலும் இப்போ ஆசீர்வாதமான காரியங்களை தேவன் கொடுத்து சீமானாய் தேவன் அவர் தலையை உயர்த்தினார். அவர் நின்று அவர் வீட்டு கூடார வாசல்ல, அவர் மாடி வீட்டில் இல்லை, கூடார வாசல்ல இருக்கும் பொழுது அவர் நல்ல கேளுங்க, அவர் ஏறெடுத்து பார்ப்பதையெல்லாம் தனக்கு கொடுத்த சொத்துக்களையும் தனக்கு உண்டான சொந்தங்களையும் அல்ல. அல்லேலூயா. அவர் பார்த்ததெல்லாம் யாரு தான் பார்த்தாரு? பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, இந்த உலகத்தில் நீ எதை பார்த்தாலும் சரி அது நிரந்தரம் அல்ல. அல்லேலூயா. நிலையில்லாத காரியத்தை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன், அதெல்லாம் நிரந்தரம் நினைப்பேன். அல்லேலூயா. நம்ம அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. நான் இந்த உலகத்தில் எதை வைத்திருந்தாலும், இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தவனும் கூட நிரந்தரம் இல்லை. அவன் லைஃப் அவனால் காப்பாற்றிக்க முடியாத அளவுக்கு தான் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் நான் பார்க்குறதுல எனக்கு சொந்தம் இல்லை. அதனால் அப்படி ஒரு எண்ணத்தில் இருக்க வேணாம். இன்னைக்கு எது தேவை என்பதை புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி காலத்திலே நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்கின்ற மனம் இல்லை. அல்லேலூயா.
நம்ம எப்படி இருக்கிறது தெரியுமா? சிலர்லாம் பார்த்துக்கிறீங்களா, இந்த சீசன் கார்டை பிடிச்சின்னு இருப்பாங்க. என்ன கார்டை பிடிச்சின்னு இருப்பாங்க? சீசனுக்கு ஒரு கடவுள் இருக்கிறார் தெரியுங்களா? இந்த நீங்கள் தீமோத்தேயுலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தீமோத்தேயு இடத்துல அவர் ஊருக்கு போக சொல்ல அவங்க பார்க்குறாரு, எல்லாம் ஒவ்வொரு கடவுள் பேரை சொல்கிறாங்க. மெர்க்குரின்றாங்க, ஜூபிட்டர்ன்றாங்க. இவங்கெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருகின்ற கடவுள்களை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வசந்த காலத்துக்கு ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, வெயில் காலத்துக்கு ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுள்களையும் அவர்கள் வைத்திருந்தார்கள். நம்மளும் இன்றைக்கி என்ன தெரியுமா பண்ணுறோம்? சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம்? இப்போ 40 நாள் துக்கமுகமாக இருக்கணும், யாரையும் பார்த்து சிரிக்க கூட கூடாது. ஆண்டவர் சிலுவை இப்போ தான் என் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. எப்படி தெரியுதா? ஆண்டவர் சிலுவை இவ்வளோ நாள் உன் கண்ணுக்கு முன்னாடி தெரியல. உன்னை ரட்சிக்கப்பட்டு உன் பாவத்தை மீட்டெடுக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய சிலுவை தெரியல. இப்போ எப்போ தெரியுது? ஒரே அழுவும் 40 நாளும் தினமும் அழதான். ஆண்டவரே சிலுவையில் எப்படி தொங்குறி ஆண்டவரே. அவர் ரொம்ப நாளாக உனக்கு கோசம் தொங்கினாங்கிறாரு. வருடங்களாய் பல வருடங்களாய் உன்னை மீட்டெடுக்கத்தக்கதாக என்ன பண்ணுறாரு. ஆனால் நம்மளுக்கு சீசனுக்கு தான் பக்தி வரும். அப்படி இல்லை, இவர் சீசன் கார்டு இல்லை, நம்மளுக்கு ரீசன் கார்டு. இவர் உன் வாழ்க்கையை மாற்றின ஒரு ரீசனுக்கான கார்டு இவர் தான். நீ பாவம் இல்லாதபடிக்கு பரிசுத்தமாக இன்னைக்கு வாழ்க்கை வாழற, இன்னைக்கு எல்லா காரியத்திலும் நான் நிலைத்திருக்கத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழறனா அதற்கேற்ற தேவன் இவர் தான். இவரை நீ என்ன பண்ணாதீங்க, சீசன் கார்டை வச்சுக்காதீங்க. எனக்கு சீசனுக்கு மட்டும்தான் பக்தி வரணும்னா நீ நிச்சயமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழவே முடியாது. பார்த்துக்கிறீங்களா? சிலர்லாம் 40 நாள் இருந்தால் தான் எப்படி இருப்பாங்க? ஒருத்தர் நான் இந்த நாளில் என்ன பண்ண மாட்டேன், தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், கறி புசிக்க மாட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் செய்ய மாட்டேன். சிலர்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது என்ன ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பண்ணலாம், புசிக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ எது தப்பு எது தப்பு இல்லைன்னு நான் சொல்ல விரும்பல. ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க, அவங்கவுங்க பக்திக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கை வாழறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழப்போகின்ற நீங்களும் நானும் வேதம் சொல்கிறது, கர்த்தரோ ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கன்னா உண்டு, விடுதலை உண்டு. நீ விடுதலையோடு கூட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். ஆபிரகாம் தன்னிடத்தில் கொடுக்கப்பட்ட எந்த காரியத்தையும் பார்க்கல, அவன் பார்வையெல்லாம் வருகின்ற தேவன் மீது மட்டும்தான் இருந்தது. அல்லேலூயா. இயேசுவானவர் அவருக்கு சாட்சி கொடுக்கிறாரு, அவன் என்னுடைய நாட்களை காண ஆசையா இருந்தானா. நம்ம எத்தனை பேர் ஆசையா இருக்கிறோம்? சிலர் ஆசியாவில் இருக்கிறீங்க, சபைக்குள்ள இருக்கும் போதே ஆசையாக போயிடும். சில இதெல்லாம் சிலருக்கு ஆஸ்திரேலியா போயிடும், சிலர் ஜப்பான், தாய்வான், சிலர் இங்கேருந்து என்ன பண்ணோம் இப்போ குவைத்துக்கு போயிடும். ஐயோ அவங்க குண்டு போட்டாங்கள. அல்லேலூயா. அப்போ கூட ஜெபிக்கணும்னு என்ன வராது. ஐயோ அவங்க குண்டு போட்டாங்களா, என்ன ஆச்சோ ஏதாச்சோ, ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நம்ம ஊரில் குண்டு போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? இப்படி தான் பிரதர் இருப்போம் நாங்களும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த இறக்க குணம் நம்மளுக்கு வேணும். ஆண்டவரே அது நடப்பதற்கு முன்பாக சமாதானத்தின் தேவன் சமாதானத்தை கொடுங்கன்ட்டு எத்தனை பேர் வீட்டில் ஜெபம் பண்ணீங்க? எங்கள் வீட்டில் சண்டை வந்துச்சுன்னா ஒரே போராட்டமாக இருக்குது பிரதர் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்காக பண்ணுறீங்க. தேவனை உனக்கு கொடுத்த பொறுப்பில் எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவரே இந்த தேசம் சமாதானம் வரட்டும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இன்னைக்கு நாங்கள் சமாதானத்தோடு கூட தேவனை துதித்து கொண்டு இருக்கிறோமே, அந்த தேசத்தில் அது இல்லாதபடிக்கு பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? அப்படி ஜெபிப்பீர்களானால் நீங்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள். இந்த 40 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்மளை போத்திக் கொள்வதோ மறைத்துக் கொள்வதோ இதற்கு பின்னாடி இருவதோ அப்படி இல்லை. சில காரியங்கள் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, அங்கே அந்த இடத்துல கொண்டு போய் கூடாது. நான் எந்த நாளுமே இப்படி தான். உண்மையான கிறிஸ்துவனை பார்க்கிற அவர்கள் சொல்லுவாங்க, அவன் வருஷம் 365 நாள் இப்படியே தான் இருப்பான், அவனுக்குள்ள மாற்றம் இருக்காது. அல்லேலூயா. நம்ம மாற்றம் கொடுக்கின்ற இடத்துல இல்லை, மகிமை அடைய போகின்ற இடத்துல அல்லது மறுரூபம் அடைய போகின்ற இடத்துல நாம் இருக்கிறோம். வேதம் சொல்கிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடிகளை காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைவோம். அல்லேலூயா. அவரை போலவே நான் மாற்றப்பட வேண்டும். அவர் எப்படி மறுரூபம் அடைஞ்சு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல நான் மறுரூபம் அடையத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? அப்படியேப்பட்ட வாழ்க்கை வேண்டுமானால் நான் முதல்ல கேட்க வேண்டியது பொன்னையோ பொருளையோ அல்ல. பக்கத்துல வச்சு சொல்ல, அவர் பணத்தை கேட்கல, அவர் நகைய கேட்கல, அவர் உடலை கேட்கல, உங்க உள்ளத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அவர் எதுதான் கேட்கிறாரு? அவர் அந்த ஹார்ட்டை கேட்குறாரு. அதுதான் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் பிரதர்.
அல்லேலூயா. சிலலாம் சொல்லுவீங்க இல்லைங்களா, உன் ஆர்ட் என்ன பண்ணிட்டாரா, ஒரு நாள் குத்துப்பாரு தெரியும். ஆண்டவர் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா வச்சாரு ஆர்ட்ட. அல்லேலூயா. நம்ம சொல்லணும், சும்மாவே சொல்லுவோம், என் ஆர்ட் அவகிட்ட இருக்கு, அவ ஆர்ட் தான் என்கிட்ட இருக்கு. சேராது செல்லம். பக்கத்தில் கை வச்சு சொல்லுங்க, சேராது. நீ கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணாவே உனக்கு என்ன பண்ணும், சேர்ந்தாதான் உண்டு. ரத்தம் ஒன்றா என்ன பண்ணும், மிங்கலானா தான் அங்கே கிட்னியே உக்காரும். இல்லை அது ஒரு சைடு குதிக்க, நம்ம ஒரு சைடு குதிக்கணும். இவரு கேட்டால் சொல்றாரு, என் ஹார்ட் அவகிட்ட. இல்லைன்னா தேவ சமூகத்துலேருந்து என் இதயம் யாருக்கு படைச்சவருக்கு தெரியும் உள்ள என்ன நான் வச்சுக்கிறேன்ட்டு. எரோமியார் சொல்ற, அது திருக்குள்ளது மகம், அந்த கேடு உள்ளதை ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க என்னத்தையோ கொடுக்குறேன்றீங்க, நான் இதை கொடுக்குறேன் பிரதர், அதை கொடுக்குறேன் பிரதர். அல்லேலூயா. நீங்க எதை கொடுத்தாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவர் உங்களிடத்துல கேட்பதெல்லாம் அவரை போல மறுரூபம் அடையத்தக்கதாக ஒரு காரியத்தை. இங்க வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சில நேரத்தில் சில காரியத்தை சொல்லும் போது நம்மளுக்கு புரிவது இல்லை. இங்க ஆண்டவர் சொல்லுகிறாரப்பா, நீ எதை இங்கு இந்த நாட்கள்ல கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஒரு வாய் மட்டும்தான், மற்ற யாருக்கும் எது வேண்டாம். ஏன்னா அவர் வந்து கண்டித்து உணர்த்துவார். நான் பாவம் செஞ்சு அது பாவம்னு சொல்லுவார். அவர் மட்டும்தான் அந்த காரியத்தை என் வாழ்க்கையில் சொல்லுவார். எத்தனை நெருங்கின உறவுகள் இருந்தாலும், எத்தனை நெருங்கின நண்பர்கள் இருந்தாலும் என் பாவத்தை எனக்கு உணர்த்தி சொல்லவே மாட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் அதை சொல்லுவார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு அவரை கேட்பதற்கு எனக்கு பயம். ஆனா அது இன்னும் தெரியல பிரதர், அது ஆராதனை பண்ண மட்டும் எனக்குள்ள ஏதோ ஒன்று. எங்க பெரியம்மா கிட்ட நான் போவேன், அவங்க பேசி அப்படின்னாங்க, திடீர்னு பேசினா இருப்பாங்க. அவங்க என்ன, இல்லைம்மா என்னம்மாங்கன்னு கேட்டால் உள்ள வந்தா யாரோ ஒருத்தர். நேற்று நானும் ஒரு சகோதரனும் பேசி கொண்டு வந்தேன், நானும் ஜானகியும் பேசி கொண்டு வந்தேன். அப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, யெகோவா விட்னஸில் போய் கேட்டிங்கன்னா அவர் சக்தின்னு வாங்கலாம். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லுவாங்களா, அது தேவனுடைய சக்தி. உனக்கு இருக்குதா புத்தி? அல்லேலூயா. அவர் யார்? பரிசுத்த ஆவியானவர் யாரா? தேவனுடைய சக்தி. அவர் தேற்றல வாழன். அவர் வந்து யாரா? அவர் மிஸ்ஸஸ். அவர் மிஸ் கிடையாது, அவர் மிஸ்டர் கிடையாது. அவர் யாருதா? அவங்க எண்ணங்களுக்கு. நான் வருகின்ற வாரத்தில் திரியகத்தை குறித்து கொஞ்சம் இதிலேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். திரியக தன்மையை குறித்து இன்னைக்கு தெரியலன்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக விழுந்து போகத்தக்கதாக காரியங்கள் வரும். குமாரன் எந்த இடத்துல என்ன பண்ணல, நான் யெகோவா என்று அவர் என்ன பண்ணவில்லை, ஒரு நாளும் சாட்சி கொடுக்கவில்லை. நான் குமாரன் என்று தான் சாட்சி கொடுத்தாரு. அல்லேலூயா. அவர் அங்கே திரியக தன்மையை சொல்ல விரும்புகின்றாரப்பா, நான் என் பிதாவிடத்திலிருந்து கடந்து வந்த குமாரனாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் தன்னை என்ன பண்ணல, அந்த இடத்துல நியமித்து காட்டிக்கொள்ளவும் இல்லை, அதை பெரிதென்று யோசிக்கல. எனக்கு கொடுக்கப்பட்ட காரியம் எதுவோ அதில் நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. இன்றைக்கு தெளிவற்றவளா இருக்கிறபடியினால் யார் வேண்டுமானாலும் நம்ம வாழ்க்கையை வந்து என்ன பண்ணலாம், குழப்பிடலாம். சில காரியங்களை சொன்னால் நம்மளே மயங்கிடுவோம். அந்த அளவுக்கு அவங்க டீச்சிங் உள்ளவங்களா இருக்கிறாங்க. நம்ம அது இல்லாமல் இருக்கிறோம். எனக்கு எதுனே சத்தியம் எதுனே தெரியாதபடிக்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எடுத்து வாசிப்போம். இந்த நாளில் சில காரியத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆதியாகமத்துக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரத்துக்கு நேராக திரும்புவோம். இன்னைக்கு நோவாவை கொண்டு தேவன் எதை நம்ம இடத்துல பேச விரும்புகின்றார் என்று பார்ப்போம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக. ஆண்டவர் இங்க சொல்றப்பா, நோவா, மாம்சமான யாவருடைய முடிவு, எவ்ரிபடி, எல்லாருடைய முடிவு யாருக்கு முன்னாடி வந்துடுச்சு, எனக்கு முன்பாக வந்திருக்கிறது. ஆண்டவர்கிட்ட நமக்கு என்னைக்கு கேட்டிருப்போமா, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே அப்படி ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு காரியம் என்ன? அக்கிரமம் நிறைந்த மனிதனை மாற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் நீர் அல்லவா? அல்லேலூயா. அப்படியேப்பட்ட ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அக்கிரமம் நிறைந்தவர் அடித்து போடத்தக்கதாக என்ன காரியம் அங்கே மறைமுகமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தை தெரியக்கூடாதபடிக்கு இன்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கு ஆண்டவர் அடித்து போட வேண்டும்? அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மரித்தவனை உயிரோடு கூட எழுப்ப யாரால கூடும்? பக்கத்துல நல்லா கிள்ளி சொல்லுங்க, சத்தமா சொல்லு, தேவனால கூடும். அல்லேலூயா. குருடனை பார்க்க செய்ய யாரால் கூடும்? சொல்லணும், வாயை திறந்து. அப்பதான் நான் தேவ பிள்ளைன்னு அர்த்தம். அந்த தேவன் என்று உள்ள வந்தா தான் உள்ளகிற பேய் வெளியே ஓடும். சில வாயெல்லாம் திறக்காது, வாய்க்குள்ள பேய்க்குது. அதனால சில வாயில என்ன பண்ணாது,
திறக்காது. அந்த வாய்க்குள்ள இருக்கிற பேய் என்ன ஆயிடும்? அது அல்லேலூயான்னு சொல்லாது, ஆமேன்னு சொல்லாது. அது சில ஊமையான பேய் ஒரு முறை தேவன் ஓட்டுவர் பார்த்துக்கிறீங்களா? அவனை அலக்கழிக்கும். அவன் ரொம்ப நாளாக எப்படி தான் இருக்கிறான், பேசவே முடியாதவன் இருக்கலாம். ஏன்னா உள்ள ஒரு பேய் இருக்குது, அது ஆமேன் அல்லேலூயா சொல்லவே விட மாட்டேங்குது பிரதர். நானும் பார்ப்பேன், ஆமேனத்துக்குள்ள அப்படின்ட்டு ஆப்பிரிக்காவுக்கு போயிடும் தூங்குறதுக்கு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் எல்லாருடைய முடிவும் என் கண்களுக்கு முன்பாக வந்தது என்று சொல்லும்போது எத்தனை பேர் யோசனை பண்ணீங்க, ஏன் ஆண்டவரால் அங்கே இருக்கிற சூழ்நிலையை மாற்ற முடியாதா, மனுஷனை மாற்ற முடியாதா, ஆண்டவர் ஏன் ஐயா இந்த காரியத்தை செய்கின்றார்ன்ட்டு எத்தனை பேர் ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்க. இந்த பகுதிகளை படிக்கும் பொழுது நாங்களே கதை கேட்க வந்துருக்கிறோம், எங்களுக்கு கேள்வி கேட்க தெரியும். அல்லேலூயா. எதுக்கு தான் வந்துருக்கிறீங்க? நீங்க இப்படியே குந்தி நடந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வருஷமா போயினே இருக்கிறேன், எது கேட்டாலும் தெரியாது. பைபிளை பிரித்து பார்த்தா புதுசா இருக்கும். புத்தம் புதுசா என் பைபிள் இருக்குது பாரு. அல்லேலூயா. 10 வருஷம் முன்னாடி வாங்கினது ஒரு கோடி இன்னும் கூட போடவில்லை. அல்லேலூயா. வாக்கு தத்தம் தரும்போதெல்லாம் என் பைபிளை எடுத்து போக, வார்த்தையால அவர் சொல்வதெல்லாம் நான் மூடிட்டு கேட்டு வருவேன் பைபிளை. அல்லேலூயா. திறக்கவே மாட்டோம். பார்த்தீங்கன்னா அப்படியே புத்தம் புதுசா இருக்கும். அல்லேலூயா. இப்படிலாம் இருந்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னா உன் வேதத்தை திறந்து பார்க்கணும். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பகுதியில் இந்த காரியம் வருது, இதற்கு நீங்க வேற காரியம் செஞ்சிருக்கலாமே, அழிக்காதபடிக்கு காத்திருக்கலாமே, இல்ல நோவா 110 வருஷம் பிரசங்கம் பண்ணான்னு சொல்லும் போது அந்த பிரசங்கத்தில் ஒரு சிலரையாவது ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்திருக்கலாமே. இதுல நேத்து ஒரு மகன் என்கிட்ட வந்தான், ஐயா இப்போ ஆதாம் ஜெனரேஷன்லேருந்து பிறந்த ஒருத்தர் 965 வயசு இருந்தவர், அவரும் அங்கே தான் இருக்கிறாரு இல்லைங்கய்யா, அப்போ அவரும் இதில் தான் செத்து போறாருங்கடாமா. உண்மையாக செத்து போறாரு. ஏன்னா இவர்கள் எல்லாம் தேவனால் மறக்கப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை தான். ஆனால் தேவனால் ஆண்டவர் மறப்பாரா? கண்டிப்பாக மறப்பாரு. நம்ம நினைச்சிடக்கூடாது ஆண்டவர் நம்மளை அப்படியே ஞாபகம் வச்சுக்கினே இருப்பாரு. என்ன பண்ணுது, நீ பத்தி பழம். You are not an ordinary man. I'm a பத்தி பழம். இங்கிலீஷ்ல என்ன பாத்துக்கு பத்தி பழத்துக்கு spiritual fruit. Spiritual fruit. Hallelujah. பத்தி பழம் பாத்துக்கிறீங்களா? பயம் இல்லைப்பா, பயம்லாம் முன்ன பார்த்தா தான் எனக்கு பயம். திடீர்னு எதனா ஒன்று பேசுகிறோம், அதில் ஒரு பயம். ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட் ஆகிவரு பக்தியில். அதனால ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண இருக்கணும், நினச்சிக்கினே இருக்கணும். ஏன்னா நினைக்கிற அளவுக்கு தான் பக்தி இருக்குது. அல்லேலூயா. இந்த வாரம் என்னடா மெசேஜ் 4 நாள் கழிச்சு கேட்டு பாருங்க, எனக்கு தெரியாது. என்ன கேட்குறீங்க, ஐயோ எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரியே இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. வேதத்தில் எதற்காக எந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்குன்னு என்னைக்கு நீ கேட்குறியோ அன்னைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள கிரியை செய்வார். அதுக்கு நீ வேதத்தை கண்டிப்பாக என்ன பண்ணும், திறந்தே ஆகணும், திறந்து படிச்சே ஆகணும். வாரத்தில் 2 நாள் வேதம் படிக்க இங்கே வைக்கிறாங்க, ஒருத்தரும் மறுத்து கிடையாது. அல்லேலூயா. யாரும் என்ன பண்ணதில்ல, வேதம் படிக்க. ஐயோ பிரதர், வாரம் என்ன நீங்கள் ஒரே ஒரு நாள் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீயாக விட்டுறீங்க. வாரம் ஃபுல்லாக கூப்பிட்டாலும் என்ன பண்ண மாட்டீங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர மாட்டீங்களே. நேற்று ஒரு தங்கச்சி என்கிட்ட பேசினிருக்கும்போது சொன்னாங்க, எங்கள் சிஸ்டர் எங்கள் சர்ச்சில் வாரத்தில் 2 நாள் தான் ப்ரேயர் வைக்கிறாங்க, நாங்கள் தேடி அலையிறோம். நான் பார்க்குறேன், ஆண்டவரே இந்த மாதிரி அலையிற ஆத்மாலாம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே. தேடி அலையிறாங்களா, எதுக்கா, வார்த்தை கிடைக்காதா, ஆண்டவருடைய வார்த்தையை நான் எப்படின்னாச்சு பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று தேடி அலையிறாங்களா. அப்படியாப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே தேவன் சகல காரியத்தையும் உன்னை திருப்தியாக்க நினைக்கும் போது கூட நீ என்ன பண்ண மாட்டேன்ற, இடம் கொடுக்க மாட்டேன்றியம்மா. அல்லேலூயா. எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க இந்த பகுதியை பார்க்கும்போது? 13வது, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நம்ம எப்படியாப்பட்ட ஆளா மாறட்டும், கொடுமைக்காரங்களா மாறட்டும். அல்லேலூயா. எப்படி நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அல்லேலூயா. சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கும். ஒரு வீட்டில் என்ன பண்ணுங்க, ஒரு பேரண்ட்ஸுங்க, ஒரு அப்பா அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க இருக்கும்.
அதுல ஒண்ணு மேல கரிசனையா இருக்கும், ஒண்ணு பார்த்தா பத்தினி எரியுது பிரதர், அது பண்ணதெல்லாம் எனக்கு அல்லேலூயா, அது பண்ணதெல்லாம் எப்படி இருக்குமா? அந்த பழமொழிலாம் சொல்லுவாங்க, ஒரு கண்ணில் வெண்ணையும் வச்சாதான் தெரியும். அல்லேலூயா. சுண்ணாம்பு வச்ச கண்ணே தெரியாம போயிடும். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறீங்க வெண்ணெய் வச்சா நல்லா இருக்கும் பிரதர், அது புடிங்கி எடுக்கிறதுக்கோசம் வெண்ணெய் வைக்குது. உனக்கு ஒரு நாளைக்கு ஸ்பூன் விட்டு நோண்டின்னு போயிடும், நைஸா எடுக்கும். சில நேரத்தில் நம்ம அப்படி இருப்போம், அநியாயக்காரர்களாய் மாறி போய்விட்டோம். வேதம் இங்க சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். தேவன் கொடுமை நிறைந்த பூமியை பார்க்கிறார், கொடுமை செய்த மனிதர்களை பார்க்கிறார். இது மட்டுமே கொடுமைக்கான அர்த்தம் இல்லை, இதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் வேறு ஒன்று உண்டு. அல்லேலூயா. அதை தேடுங்க. ஆனால் நான் வருகின்ற நாட்கள் நிச்சயமா அந்த பகுதியை உங்களுக்கு காண்பித்து, ஏன் ஐயா தேவன் பூமியை அழிக்க வேண்டும் என்ற அந்த ஆவிக்குரிய கண்ணோட்டத்தை உங்களுக்கு காண்பிக்கத்தக்கதாக ஒரு சில விஷயங்களை பேசுறேன். ஆனால் தேடுங்க, அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அவர்கள் பூமி, அதனால என்ன பண்ண, அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேறு மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அது முள்ளும் புறம்பும் கீழ் பூசு. அல்லேலூயா. இதுதானே இந்த காரியத்தில் தானே முடிச்சுனேன். கீழ் பூசு என்ற காரியத்தை ரெண்டு விஷயத்தை காண்பிச்சு கொடுத்த, யோபு புத்தகத்திலிருந்து ஒரு காரியத்தை காமிச்சு கொடுத்தா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? இருதயத்தில் என்ன பண்ணோம்? கீழ் பூசணும். அதுதான் அடைக்கணும். தேவையற்ற காரியத்தை, தேவையில்லாத விஷயத்தை உள்ள கொண்டு வராதபடிக்கு உன் நினைவுகளை அடைக்கத்தக்கதாக ஒரு காரியத்தை யோபு சொல்கிறாரு. அடுத்தது உன்னத பாட்டிலிருந்து என்ன பண்றாரு? நீ அடைக்கப்பட்ட நீரூற்று என்றும் ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக நியமிக்கப்பட்ட பரிசுத்த கன்னிகை, நீ எனக்காக மாத்திரமே, நீ உலகத்திற்காக அல்ல என்பதை தேவன் சொல்லத்தக்கதாக உன்னை அடைக்கப்பட்ட கிணற்று, அடைக்கப்பட்ட நீரூற்று என்று ஆண்டவர் காட்டுகிறதை உன்னத பாட்டிலிருந்து உங்களுக்கு காண்பித்து கொடுத்தேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்கிறபடினால சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா கவலையும் போட்டு மைண்ட்ல என்ன பண்றீங்க? அல்லேலூயா. எல்லாத்தையும் போட்டு சிந்திச்சுனே இருக்கிறீங்க. அதனால நீங்க சிந்தனை வீரர்களாக இருக்கிறபடினால உங்களுக்கு தேவ சமூகத்தில் தேவ வசனம்லாம் ஞாபகம் இருக்காது. எது மேல ஃபோக்கஸ் இருக்குதோ அதுதான் ஞாபகம் இருக்கும். நம்மளுக்கு ஒருத்தன் என்ன திட்டானா வருஷம் 365 நாள் அவன் முகம் எனக்கு ஞாபகம் இருக்கும். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, என் வாழ்க்கையை மாற்ற போறாரு, அதற்காக காரியத்தை தேவன் செய்கிறார் அப்படின்னா எனக்கு என்ன இருக்க மாட்டேங்குது? ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அங்கே வேதம் சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். அதற்கு பிற்பாக ஆண்டவர் சொல்றாரு, அதை உள்ளும் புறமாக என்ன பண்ணு, கீழ்பூசு, நீ அதை செய்ய வேண்டிய விதம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? விதன்ற ஒரு காரியத்தை இன்னைக்கு தலைப்பே இதுதான். நீ என்ன விதம்? அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்துக்கல, நீ என்ன விதம்னே எனக்கு தெரியல, நீ விதவிதமா இருக்கிற. அல்லேலூயா. விதவிதமா கனவு கண்ட நைட்டு தானங்க, அதில் ஒண்ணு கூட. அல்லேலூயா. என்ன பண்றீங்க? விதவிதமா கலர்ஃபுல்லா கனவு காண்றீங்க இல்லைங்களா? இன்னைக்கு நீ என்ன விதம் இருப்போம்? சில காரியத்தை நாமே துணிகரமா செய்வேன், என் இஷ்டத்துக்கு தான் பிரதர் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சில விஷயங்களை செய்வதற்கு முன்பாக நீ உன் சுய இஷ்டத்திற்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் அதற்கென்ற ஒரு விதத்தை வைத்திருக்கிறார், அதற்கென்ற ஒரு கட்டளையை வைத்திருக்கிறார். அந்த கட்டளைக்கு பிற்பாடுத்தான் நீ அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், செய்ய முடியும். ஆண்டவர் இங்கே சொல்லுகின்றார், அப்பா அதை உள்ளும் புறமாக கீழ்பூசு, அதை நீ செய்ய வேண்டிய விதம் என்னவென்றால் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதை என்ன பண்ணு, 50 அடியில் என்ன பண்ணுப்பா, என்ன போட்டுருக்காங்க, நீ அதை செய்ய வேண்டிய விதம் என்னன்னு போட்டுக்குது. பேழைக்கு நீரம் 300 முழமோ, அகலம் 50 முழமோ. ஆண்டவர் இப்ப சொல்றாரு, இல்ல ஆண்டவரு, பேழை வந்து 300 அடி இருந்துச்சுன்னா ரொம்ப பெருசா இருக்கும், அதெல்லாம் நம்ம செய்ய முடியாது. நம்ம ஒரு 300க்கு பாதி 150 அடி வைக்கலாம். அல்லேலூயா. 150 என்ன பண்ணலாம், அடி வைக்கலாம். நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுப்போம் இல்லையா? நீங்க கொடுக்காதீங்க சொல்யூஷன். ஆண்டவர் சில காரியத்தை செய்யறது, நான் சொல்ற வண்ணமா நீ செய். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அவரு? நான் சொல்றத நீ கேளுப்பா, நீ எனக்கு என்ன பண்ணாத, ஆலோசனை கொடுக்காத, நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செய்யாத என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒருவேளை ஆண்டவர் பேழையெல்லாம் கட்ட சொல்லிட்டு எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு கீழ் பூசாம விட்டு இருந்தாருன்னா அந்த பேழையுடைய நிலை என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? அங்க எல்லாரும் வந்து இன்பமா இருந்திருக்க முடியும் நினைக்கிறீங்களா? முழுகாது. கொப்பேறு மரத்துக்குரிய ஒரு தன்மை என்ன தெரியுங்களா? அந்த மரம் தண்ணீரிலே முழுகாதான். கொப்பேறு மரம் என்ன பண்ணது?
தண்ணீரில் முழுகாது. அது ஏன் ஆண்டவர் பிசின் பூச சொன்னார்னா, அந்த மரத்திலே ஒரு விதமான பிசின் வெளிப்படுமா, அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளதா இருந்தபடியினாலே அது முழுகாது. அது ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும், ஓகே ரைட்டு. ஆனால் ஒரு காரியம் என்னன்னா, அதில் நீ நிம்மதியாக பயணம் செய்ய முடியாது. சில நேரத்தில் உன் வாழ்க்கையில் என் இஷ்டத்துக்கு நான் இருக்கிறேன் பிரதர் அப்படின்னும் போது உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார். அது நேரத்துக்கு நேரம், விதத்துக்கு விதம் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாருப்பா, நான் சொல்றத நீ கேட்க ஒரு காரியத்தை செய், நான் சொல்ற விதமா இதை செய். உன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணாத. நீங்க உங்க வாழ்க்கைக்கு கர்த்தரை சார்ந்து இருக்க மாட்டீங்க. நீங்களா என்ன பண்ணுவீங்க? கலர் கலரா கண்ணுக்கு முன்னாடி போகுது பாரு, அல்லேலூயா, அதுல கடைசியாக தெரியுதுதான், அல்லேலூயா, என் வாழ்க்கையில் ஜோறு. அப்படித்தானே நீங்க முடிவு எடுப்பீங்க. 10 போகும் பிரதர். அதுல வேற இதுல வேற ஒரு டெனாமினேஷன் கொடுப்பாங்க, பாத்துக்கிறீங்களா? அதை பார்த்தோன்னே இருதயம் சக்குன்னு ஆகுமா, பார்த்தோன்னே இருதயம் என்ன ஆகுமா, அப்புறம் சிக்கன் ஆகுறது, ஹார்ட் அட்டாக்லாம் வருது, அதுக்கப்புறம் பின்னாடி வரும். அல்லேலூயா. நான் என்ன பண்ணுவேன், என் விதமா எல்லாத்தையும் முடிவு. ஆண்டவர் சொல்றதுப்பா, அது அந்த பயணம் நல்லா இருக்காதுப்பா, அந்த பயணம் சரியா இருக்காது. நீ ஒரு காரியம் செய்ய, நான் சொல்ற வண்ணமா நான் பண்ண பேழையை செய்ய. இந்த பேழை 300 அடி இருக்கணும், 30 அடி உயரம் இருக்கணும், 50 அடி அகலம் இருக்கணும். ஆண்டவர் சொல்லும் பொழுது நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு காரியத்தை செஞ்சனா அந்த பேழையிற்குள் இருப்பவர்கள் என்ன பண்ண முடியாது தெரியுமா? சமாதானத்தோடு கூட பயணம் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் சுய காரியத்தை முதல்ல பண்ண இந்த இடத்துல இருந்து மாற்றி போட. ஆண்டவர்கிட்ட போய் கேளு, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையை உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஏன்னா நோவா பேழை கட்டும் போது அதுல சுகமா அவன் பயணம் செய்யணும், ஒரு காரியம் செய்யணும். தண்ணீர் உள்ள வரக்கூடாது. தண்ணீர் உள்ள வந்துனே இருந்துச்சுன்னு வச்சுக்க, முழு நேரமும் யானையும் நனையும், எருமையும் நனையும், அப்புறம் நோவாவும் நனைவான். ஈரத்துல எத்தனை நாளைக்கு பிரதர் பிரயாணம் பண்ண முடியும்? எத்தனை பேர் ஈரமாவே இருப்பீங்க? 2-3 நாள் ஈரமா இருந்தா பரவாயில்ல பிரதர். இப்போ 2-3 நாள் கிடையாது. அல்லேலூயா. அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. 341 நாள் நோவா அந்த பேழைக்குள்ள பயணம் பண்ணணும். எத்தனை நாள்? 341 days வந்து நோவா அங்க இருக்கணும். 1 நாள் 2 நாள் கிடையாது. இப்போ 341 நாளும் நோவா வந்து என்ன சொல்றாரு, நான் தண்ணியில நனைவேன், எனக்கு தண்ணி நான் சாலி. சிலெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, பாஸ்ட் அம்மாலாம் கொண்டு போய் பீச்சில் விட்டா போதும், ஆளை மறந்துடும். அல்லேலூயா. அடுத்த கரைக்கே போயிட்டு வரோம். நீ இங்கே இரு, நான் அடுத்த கரைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோம். பீச்சுக்கு லாஸ்ட் டென்ட்டு தலை தெரியிற வரைக்கும் போவோம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நான் தான் தேடணும், ஐயோ பாஸ்டமா காணாம கேட்டா அது கரையே நலம். காணாமல் போனாலும் நான் கடலை விட்டு மேலே ஏற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண, இல்லை அவங்க பழக்கம் அது. அந்த தண்ணியை பார்த்தா அவங்களுக்கு என்ன ஆகிடும், சில்லுன்னு இருக்குதுப்பா. ஃபஸ்ட்டு காலம் நினைக்கிறது தான் போவோம். கடைசியில் பார்த்தா ஆளே இல்லாத அளவுக்கு எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணோம், விட்டா நடுக்கடல் கூட இறங்கி என்ன பண்ணோம். அந்த மாதிரி நம்மளாம் என்ன பண்ணுவோம், சில இடத்துல போனால் அப்படியே அதில் மெய் சிலுத்து மெய் மறந்து போயிடுவோம். அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு போனால் எதுவுமே என்ன பண்ணாது. நீ 341 நாள் எத்தனை பேர் நான் தண்ணியிலே நனைஞ்சிட்டு இருப்பேன்னு சொல்கிறீங்க? பிரச்சனை என்ன தெரியுமா? உன் சரீரத்தில் முதல்ல பிரச்சனை வரும். 2 நாள் மழையில் நனைஞ்சா 3ஆவது நாள் என்ன வந்துடுது, எனக்கு என்னப்பா வந்துடுது, எனக்கு ஒன்றும் வராதுண்ணா. கல் உலக மாதிரி நான், எனக்கு ஒன்றும் வராது. அல்லேலூயா. வருஷம் 365 நாள் நீ குளிப்ப, சரியா தலையை தொட்டாத ஸ்டைலாக போகும், அப்படி சில்பிட்டுக்குன்னு கிளம்பும். பார்த்துக்கிறீங்களா? எண்டில் வரும் ஒரு முடிவு, இப்படி பிடிக்கும். எனக்கு நடந்துக்குது சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். நான் நிறைய முடிவு வச்சுருப்பேன். நான் அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், குளிச்சுட்டு அப்படியே டவுலில் வந்து அப்படி போட்டு அப்படியே போயினே இருப்பேன். நல்ல கை விட்டு அப்படி பண்ணுறது, அவள் தான் போயினே இருக்குது. கடைசியில் என்ன பண்ண, 6 மாதத்துக்கு ஒரு வந்துடும் எனக்கு தலைவலி. ஐயோ. அதுக்கப்புறம் நான் தேடணும், நான் என்ன பண்ணது. அந்த வேது பிடிச்சி தண்ணி எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. நம்ம பண்ணுற காரியங்கள் தப்பிதங்கள் காலம் போக தெரியும். இப்போ இவர் பயணம் பண்ணோம், இவர் பயணம் சேஃபாக இருக்குன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை சேஃபாக நடத்தணும்னு நீ விரும்பினா ஒரு காரியத்தை நீ செய்யணும். என்ன செய்யணும்? நான் சொல்ற விதத்தில் நீ பேழையை கட்டு.
நான் சொல்ற விதத்துல நீ பயணம் பண்ணு, நீ காக்கப்படுவ, உனக்கு எந்த தீங்கு வராது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, பேழையை கட்டி என்ன பண்ணு, முதல்ல கீழ் பூசு, மறந்துடாத. அதை சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் பேழை என்ன பண்ணோம், எந்த சைஸ்ல எந்த விதத்துல கட்டணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா நம்மளால ஒன்னே மறந்துடுவாங்க. ஆண்டவர் செய்த நன்மையை நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல கை வச்சு சொல்லு, ஆண்டவர் செய்த நன்மையை மறந்தாயா? அவர் அவ்வளோ நன்மை செஞ்சிருப்பார், மறந்துரு. கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு. அல்லேலூயா. கடந்த நாட்கள் ஒரு தங்கச்சி சொல்லிச்சான், இன்னைக்கு கர்த்தர் அவர் தலையை உயர்த்தி வைத்து இருக்கும் பொழுது அந்த தங்க, எனக்குலாம் இப்பெல்லாம் ஏசப்பா பார்த்தாலே பிடிக்க மாட்டேந்துக்கா. என்ன மாட்டேந்தா, என்னம்மா மாட்டேந்தா? ஏசப்பா பார்த்தாலே பிடிக்க மாட்டேந்து. ஏன் தான் அவர் எங்களுக்கு இவ்வளோ பண்றாரோ தெரியல. உன் வாழ்வை, உன் தலையை உயர்த்தினது அவரே, உன்னை தழைக்க செய்தது அவரே, நீ மரித்து போக கூடாதபடிக்கு உன்னை பாதுகாத்தது அவரே. அவர் செய்த நன்மைகளை நான் என்ன பண்றேன், கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை தாவீது மறக்காதபடியினால்தான் ஆண்டவர் தாவீதை நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்தார். அல்லேலூயா. நம்ம மறந்துடுறோம் பிரதர், அவர் செய்த சகல நன்மைகளையும் மறந்துடும். இன்னைக்கு மறந்துட்டு அவருக்கே கண்ணு இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதான்னு கேள்வி கேட்டு இருக்கிறோம். ஒரு காரியம் முடிஞ்சுக்க, அவர் சகலத்தையும் வைத்திருக்கிறபடினால் தான் உன்னை ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். இங்கே நடக்கின்ற சம்பவத்தை பாருங்க. நோவாவிடத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்பா நோவா நீ ஒரு காரியத்தை செய். என்ன செய்யணுமா? 13வது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட என்ன பண்ணுவேன், அழித்து போடுவேன். நீ கொப்பேறு மரத்தாலே உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அதை என்ன பண்ணு, அதை அறைகளை உண்டு பண்ணி அது உள்ள புறமா என்ன பண்ணு, கீழ்பூசு. அல்லேலூயா. அப்படி சொன்ன ஆண்டவர் இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு நீ அதை பண்ண வேண்டிய விதம் முதல்ல கீழ்பூசலாம் சொல்றாரு. ஏன்னா உன் வாழ்க்கை பயணம் சுகமா இருக்கணும். நீ 300 நாள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு குறைவான நாட்கள் தான் பண்ண போற, பேழைக்குள்ள இருக்க போற. இப்போ அதில் நீ நடக்கணும், போகணும், வரணும், எந்த சேதமும் உள்ளே வந்து உன்னை தாக்கக்கூடாது. வருஷம் முழுவதும் தேவன் உன்னை வேலியடைத்து பாதுகாக்க வேண்டுமானால் அவர் சொல்கின்ற விதமாய் நீ நடக்க வேண்டும். இல்லை பிரதர், நான் அப்பெல்லாம் கிடையாது, சண்டே ஒரு நாள் தான் நடப்பேன், நடப்பேன். அல்லேலூயா. சண்டே பார்த்தா நான் எப்படியா பட்டேன், ஆமா ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்துவனா இருக்காத ஜனங்க முன்னாடி பாத்துக்கிறீங்களா, அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், 3 ஸ்தோத்திரம் 10 ரூபாய், 3 ஸ்தோத்திரம் 10 ரூபாய் பாத்துக்கிறீங்களா? அல்லேலூயா. பாத்துக்கிறீங்களா? வெளியெல்லாம் பாத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க அப்படியே ஆள் பார்த்ததான் அப்படியே பரதா ஏறும், ஸ்தோத்திரம் பறக்கும். அல்லேலூயா. இந்த சத்தம் எங்கே கேட்ட மாதிரி இருக்குமே. 3 சமோசா 10 ரூபாய், 3 சமோசா. அதேதான் நம்ம ஸ்தோத்திரத்தை விற்கும். ஸ்தோத்திரம் 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 வரம்பாரு நம்மளுக்கு ஆத்திரம். அந்த ஆக்டிங் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்கூடாது. ஆண்டவர் உள்ள உண்மையா இருந்தா எப்பயுமே ஆமேன்னு வரும். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இல்லைன்னா அது நடிக்கும், ஆளை பார்த்தா நடிக்கும். ஆளை பார்த்தா என்ன சொல்லும், ஸ்தோத்திரம் பாஸ்டர் நல்லா இருக்கிறீங்களோ. நம்மளும் அதுக்கு என்ன பண்ணும், அல்லேலூயா அல்லேலூயா. 3 ஸ்தோத்திரம் அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்படி இல்லை, ஆளை பார்த்தோன்னே அப்படியே நான் தான் பிறவி கிறிஸ்துவன். பார்த்துக்கிறீங்களா? பிறக்கும் போதே நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டு தான் பிறந்தேன். நீங்கெல்லாம் நினைக்கிறீங்க நான் சாதாரண ஆள் இல்லை, நான் சிலுவையிலேருந்து இறக்கி வரப்பட்ட கிறிஸ்து நானே அப்படின்னுவாங்க. பார்த்துக்கிறீங்க? அந்த அளவுக்கு இருப்பாங்க. உண்மையான கிறிஸ்து எதை திரும்ப காண்பிப்பாரு? அவர் குருடன் இடத்துல பேசினார், செவிடன் இடத்துல பேசினார், ஊமை இடத்துல பேசினார். அதை ஒரே ஒரு மக மட்டும் இந்த பூமியில கற்றுக்கொண்டு என்ன பண்ணாங்க, இந்த பூமியில வாழ்ந்து காண்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த பூமியில அவங்க என்ன பண்ணாங்க, வாழ்ந்து காமிச்சாங்க. குஷ்ட ரோகிகளை எத்தனை பேர் போய் தொடுவீங்கன்னு கேட்டா, தூரம் வந்து பார்ப்போம் பிரதர், தூரமா இருந்து பார்ப்போம். ஐயோ இங்க தான் குஷ்ட ரோகியா, கிட்ட போனா என்ன வந்துடும், கிட்ட போனா என்ன வந்துடும், அந்த குஷ்ட ரோகம் எனக்கும் வந்துடும். ஐயோ நான் தூரம்லாம் போக மாட்டேன், கிட்டலாம் நான் என்ன பண்ண மாட்டேன். ஆனால் ஒரு மகள் வாழ்ந்து காட்டுகின்றாலாம்.
அன்னை தெரசா இடத்துல ஒரு பெரிய பணக்கார சகோதரி வந்து நான் என்ன பண்ண போறேன், உங்களோடு கூட இணைஞ்சு ஊழியம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லும் போது சொன்னாங்களாம், அப்படியாம்மா, சரிம்மா, வா என்னோடு கூட வா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுக்காக 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 என்று விதைத்து கொண்டே இருந்தாங்களாம். ஒரு முறை போப்பு என்ன பண்ணாரு, இங்க அவங்கள பார்க்க வந்தாரு. ஆரம்ப காலகட்டத்தில் அவர்களை என்ன பண்ணல, யாருமே ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு, அதை வாங்கப்பா, அவன் வேற தாளச்சுனுக்கிறான், ஏற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு என்ன நடந்ததுன்னா அவங்கள தள்ளினாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு நம்ம இதுக்கு செட் ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, இல்லை நான் கர்த்தருக்காக, இயேசுவானவர் எனக்கு சொன்ன இந்த காரியத்திற்காக நான் எதையும் செய்ய ஆயத்தம் என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம், அதற்காக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார்களாம். அவர்கள் வாழ வேண்டிய விதத்தை கர்த்தர் அவர்களுக்கு சொன்னபடியினாலே அந்த விதத்திலே வாழ்ந்து காட்டத்தக்கதாக தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். இப்ப பணக்கார மக வந்து பார்த்துட்டு நம்ம தான் காப்பி பேஸ்ட் ஆச்சே, நம்ம பார்த்தா உடனே என்ன பண்ணுவோம், அவங்கள மாதிரி நல்லது தப்பு கிடையாது, நல்லவர்களை பார்த்து நலமாக வாழ கற்றுக்கொள்ளுங்க, தப்பே கிடையாது. ஆனால் நீங்கள் பார்க்குறவங்க நல்லவங்களான்னு பார்த்து வாழுங்க. அல்லேலூயா. எல்லாரும் நல்லவங்க கிடையாது. சொல்லலாம் தான் சொன்ன 3-10 ரூபா 3-10 ரூபான்னு விற்பாங்களா, அவங்களாம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நல்லவங்களாம் கிடையாது. சிலர்லாம் பார்த்துக்கிறீங்களா, அப்படியே தேவ சமூகத்தில் போனால் பத்தியாக இருக்கும். அது என்ன ஃப்ரூட்டு பாது, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரூட்டுக்குது இல்லைங்களா, அது தேவ சமூகத்தில் போயிட்டு முழங்கால் படிக்கிட்டு பண்ணும் பாரு, நான் தான் இந்த சர்ச்சிலேயே ஸ்பெஷலு. அல்லேலூயா. நீ ஸ்பெஷல் தோசையோ சாதா தோசையோ கர்த்தர் ஒரு நாள் காண்பிச்சிடுவார். எங்கே நீங்கள் ஆக்டிங் காட்டவோனா, கர்த்தருக்கு முன்பாக உன்னை என்ன பண்ணு, மாற்றிக்கொள்ளத்தக்கதாக காரியத்தை உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவரை நான் நடக்க வேண்டிய விதம் என்னதென்று சொல்லுங்க, ஆண்டவரை நான் நடக்கிறேன். அந்த லேடி வந்தாங்க, அன்னை தெரசாவை பார்த்தாங்க, அவங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு, அதோ அந்த கடைசியா இருக்குதுல்ல ஒரு பெட்ல ஒரு குஷ்டரோகி பத்து கொண்டு இருக்கிறான்ல, அவனை போய் ஒன்றும் இல்லை, நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவனை போய் விசாரிக்க தேவையில்ல, ஒன்றும் தேவை, அவனை போய் சுத்தம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட்டு நிறைய என்ன பண்ணாங்களாம், சாதாரண தண்ணியை கொடுத்து ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்து அனுப்புகிறாங்களாம். அந்த அம்மா கிட்ட போக 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 அவர் மேலே நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறதாம். சிலர்லாம் மருத்துவமனை ஊழியம் வர சொல்ல ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப நாற்றம் எடுக்குது பிரதர், என்னால் எப்படின்னே முடியல, இதை சகிச்சு கொள்ளுனா கர்த்தர் எப்படி உன்னை சகிச்சு கொள்வாரு, நீயே ஒரு நாத்தம், உன்னை ஆண்டவர் சகிச்சு கொள்ளியா, உன்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளியா, அவர் பக்கத்தில் சேர்த்து கொள்ளியா. நம்ம வாசனை நினைக்கிறோம், நம்ம வாங்கி பிரதர் நான் ஆட்சின்னு வந்துட்டேன் பிரதர், உடனே நம்ம வாசனை இல்லை பிரதர், ஆண்டவர் ரியலா. அல்லேலூயா. ஒரு சில காரியம்லாம் உங்களுக்கு தெரியாத போல இருக்கு. தகன பலியாய் கொடுப்பது ஆண்டவர் முகர்ந்து பார்க்கிறாராம். நம்ம வாசனை என்னன்னு சொல்லிட்டு தெரியும், நல்லா தெரியும் ஆண்டவருக்கு, நான் எப்படியாப்பட்ட ஆளுன்ட்டும் தெரியும். நம்மளை முகர்ந்து பார்த்தே சொல்றாரு, நீ இந்த லிஸ்ட் அப்படின்னு ஆண்டவர் லிஸ்ட்டை போட்டுவார். நம்ம ஸ்ப்ரே எல்லாம் ஆச்சு அங்கே காட்ட தேவையில்ல. அல்லேலூயா. இங்கே நடக்கிற காரியத்தை பாருங்க, அந்த அம்மா கிட்ட போக 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 அந்த நாற்றம் தாங்க முடியாதபடிக்குனால அந்த அம்மா பக்கெட்டை வச்சுட்டு வந்து என்னால இதை செய்ய முடியாது. இது அன்னை தெரசா போறாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நான் நடக்க வேண்டிய விதம் என்ன ஆண்டவர், நீ இவர்களெல்லாம் ஆதாயப்படுத்திக் கொள்ள, இவர்களெல்லாம் சுத்தம் பண்ண அப்படின்னு சொன்ன. அவங்க ஸ்ட்ரைட்டாக போனாங்க, அவரை தூக்கி தன்னுடைய மடி மேலே போட்டுக்கொண்டு ஸ்பாஞ்சினால் என்ன பண்ணாங்க, தண்ணீரை புழிந்து எடுத்து அந்த இருக்கிற இடத்தை எல்லாம் அழகா ரத்தம் நிறைந்து குழகுழப்பாக இருக்கிற அந்த இடத்தை தொடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி அவர்களுக்கு அழகாக பவுடர்ட்டு அழகாக என்ன பண்ணாங்க, அவங்கள ரெடி பண்ணி அவருடைய மெத்தைகளை போட்டு அந்த அம்மா வந்தாங்களா. அந்த அம்மா இடத்துல அந்த பணக்கார லேடி கேட்குதான், எப்படி இதை செய்கிற நீ, உன்னால் மட்டும் எப்படி செய்ய முடியுது. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், கல்வாரியில் ஒருத்தரை பார்க்கறது தெரியுமா, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை பார்க்கறது தெரியுமா, அவர் இயேசுவானால் நீ அதை செய்ய மாட்டாயோ. நல்லா புரிஞ்சுங்க, உனக்காக எனக்காகத்தானே அவர் அடிக்கப்பட்டாரு. பொன்னான மேனியில் மூன்றாணி அடித்தேன், பொன்னான மேனியில் முந்தாணி அடித்தேன். வெளியே பார்த்து பார்த்து அவர் வெளியே எங்கேயோ புறம்பா, இல்ல நீ எல்லா இடத்துலையும் இயேசுவை பார். உனக்கு விரோதமாக ஒருவன் எழும்பும் போது அந்த இடத்துல இயேசுவை பார்ப்பீரானால் அவர்களுக்கு விரோதமாக நீ செயல்பட மாட்டாய். இதுதான் உண்மை கிறிஸ்தவம். இதுதான் தேவனை தரித்து கொண்டு வாழ்க்கை வாழ்த்து. நான் எல்லா இடத்துலையும் போயிட்டு பிரதர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுது, அது இல்லைம்மா. நடிப்பது கிறிஸ்தவம் அல்ல, வாழ்ந்து காட்டுவது கிறிஸ்தவம். நீ வாழ்ந்து காட்டத்தக்கதாக உன்னை ஒப்பு கொடுத்து பாரு, கர்த்தர் உன்னை உயர்த்துகின்ற காரியத்தை பார்ப்பாய்.
ஒரு 1979 வர போப் இங்க அந்த அம்மா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அவங்க செய்யற ஊழியத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அந்த ஊழியத்தை பார்த்த அவர் தன் கடந்து வந்த ஒரு பென்ஸ் வாகனத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டாரு. இதை நீங்க எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணாங்க, அந்த வாகனத்தை அந்த கிஃப்டா கொடுத்த அந்த வாகனத்தை அவங்க உட்காரவே இல்லையா, அதை உடனே என்ன பண்ணிட்டாங்களா, வித்துட்டாங்களாம். வித்து அதில் வந்த அந்த பணத்தை கொண்டு வேறு ஒரு இடத்த வாங்கி அந்த இடத்த கட்டி அந்த இடத்துல என்ன பண்ணாங்களா, இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அதற்காக அர்ப்பணித்தார்களாம். அவர்கள் தேவனிடத்தில் கேட்குறாங்க, நான் வாழ வேண்டிய விதம் என்னதென்று எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் கற்றுக்கொள்கிறேன். நான் சுயமா முடிவெடுக்கல. இப்ப நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு காரை கொடுத்துருந்தா ஒன்னு என்ன பண்ணிருப்போம் சொல்லுங்க? ஊரெல்லாம் சுத்திடுவோம், உலகத்தை பார்த்துடுவோம், எல்லாத்தையும் மறந்து. அல்லேலூயா. இப்படிதானே இருந்திருப்பீங்க. ஊரெல்லாம் உடனே என்ன பண்ணிருப்பீங்க, சுத்தி. ஆனா அவங்க அதில், ஆண்டவரே நான் வாழ வேண்டிய விதம் என்னதென்று எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கேளு. ஆண்டவர் நோவாவை அன்னைக்கு சொல்லி அந்த 3 வார்த்தை தான் விதம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாழ வேண்டிய விதம் என்ன ஆண்டவரே? நோவா, நீ பிரயாணம் பண்ணும் பொழுது சேதம் இல்லாத வாழ வேண்டுமானால் நான் சொல்லுகின்ற விதத்திலே பேழையை அமை அப்படின்னு சொல்றாரு. தண்ணீர் உள்ளே புகுந்து விடாதபடிக்கு, உன்னை சேதப்படுத்தாதபடிக்கு உள்ளும் புறம்பும் கீழ் பூசும் பொழுது தண்ணீர் உள்ள வராது, உன்னுடைய வாழ்க்கை சுகமா இருக்கும். இன்னொரு காரியம் சொன்னாரு. இப்போ இந்த நாட்கள் போல அந்த நாட்கள் இல்லை, ஃப்ரிட்ஜே இல்லாத காலம். 341 நாட்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஒரு ஆண்டு காலங்கள் கிட்டத்தட்ட நீ பயணம் செய்ய போற. இந்த பயணத்துக்கு உள்ள என்ன பண்ணதுக்கு, உங்களுக்கு புசிப்பதற்கு ஆகாரம் தேவை. இந்த ஒரு ஆண்டுக்கான ஆகாரத்தை நீ சேர்த்து வை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வருஷத்துக்கு யாருன்னா ஆகாரத்தை சேர்த்து வைக்க முடியுமா? அல்லேலூயா. நோவா இதை செஞ்சாருங்க. நீங்க வேதத்தில் வாசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் சொல்வாரு, ஒரு ஆண்டு காலங்களுக்கு நோவா ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் அவருக்கு மாத்திரம் அல்ல, அவருக்கு மாத்திரம் அவர் சேர்த்து வைக்கலங்க. நம்மளுக்கு மாத்திரம் தான் சேர்த்து வைப்போம். அல்லேலூயா. சிலெல்லாம் பார்த்துக்கிறீங்களா, எவன் எக்கடி கட்டா எனக்கு என்னடா 20 போட்டு நான் தின்ட்டு வந்துனே இருப்பேன். பார்த்துக்கிறீங்களா? யாரு, ஐயோ பிரதர் நம்மளாம் பசி தாங்காது, அப்படியே கையெல்லாம் வட்டன்னு ஆயிடுமா. பக்கத்தில் கை வச்சு சோத்துக்கு செத்த வேண்டாம் நீலாம். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. சொல்லலாம் அடுத்தவங்களுக்கு குசி யோசனை பண்ணவே மாட்டோம். பிரதர் இது இருந்தால் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குமே பிரதர் அப்படின்னு திங்க் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை தான் மேன்மை. இங்கே நோவா கிட்ட சொல்கிறப்பா, உள்ளே இருக்கிற எல்லா ஆடு மாடு என்ன பண்ணுற சகல காரியத்திற்கும் ஒரு விஷயத்தை பண்ணோம். என்ன பண்ணோம்? எல்லாருக்கும் ஆகாரம் 3 வேளை கொடுக்கணும். இந்த 3 வேளைக்கு 341 நாட்களுக்கு நீ ஆகாரத்தை சேர்த்து வைக்க வேண்டும் அப்படின்ற ஆண்டவர் சொல்லும் பொழுது, நோவா, ஆண்டவரே எந்த ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறது? டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்ட ஆண்டவரே. இப்பயே நம்ம கேட்கறது என்ன டோரு? ஐ எம் நாட் ஏ சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். நான் வாங்கினாலும் இன்னொரு டோர் தான் வாங்குவேன். நீ எனக்கு கிஃப்ட் கொடுத்தா கூட இன்னொரு டோர் தான் கொடுக்கணும். ஒரு சைடு நீ, இன்னொரு சைடு நான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை கேட்கல, ஆண்டவரே நீ எதை சொன்னாலும் நான் செய்கிறேன் ஆண்டவரே, சேர்த்து வைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு வருஷத்துக்கு எனக்கு மட்டும் இல்லை, இங்கே உள்ள சகல காரியத்துக்கும் நான் சேர்த்து வைக்கணும் ஆண்டவரே. அது ஒரு நாளும் பசியாக இருந்து விடக்கூடாது. ஏன்னா என்ன பசியாத்துறவர், என்ன பாதுகாக்கிறவர், என்னை கொண்டு செய்ய போகின்ற காரியம் பெரியது என்பதை அவன் அறிந்தபடியினால நீங்கள் சொல்கிற விதமாக நான் வாழ கற்றுக்கிறேன் ஆண்டவரே. நம்ம அதெல்லாம் செய்ய மாட்டோம். நம்ம இஷ்டத்துக்கு சுயமாக முடிவு எடுப்போம். சுய முடிவுகள் எதை கொண்டு வந்து கொடுக்கும் தெரியுமா? ஒரு சில காரியத்தை பார்ப்போமா? எடுத்து வாசிப்போம். என்னோட கூட 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம். எத்தனை பேர் பைபிள் வச்சிருக்கீங்க? நல்லது. பைபிள் இருக்கிற பிள்ளைங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 2வது அதிகாரம். பன்னிரெண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ஏலியின் குமாரர். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. வேதம் ஒரு காரியத்தை சொல்லுறது, சுய இஷ்டமாய் வாழ்கின்றவருடைய காரியத்தை இங்க காட்டுகிறது. என்னன்ட்டு, ஏலியின் குமாரர்கள். பேலியால்னா என்னது?
முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். வேதத்தில் சின்ன சின்ன காரியங்கள்லாம் இருக்கும். இப்போ ஆண்டவர் இந்த விதம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வார்த்தை காட்டினாரு. நான் விதமாக அதை என்ன பண்ணிருப்பேன், விதவிதமாக படிச்சிருப்பேன். அல்லேலூயா. சிலெல்லாம் படிக்க சொல்ல பார்த்துக்கிறீங்களா, கடைசி நேரத்தில் படிப்பான், 10க்குனே படிப்பான். என்னத்துக்குடா படிக்கிறேன், எக்ஸாமுக்கு படிக்கிறேன். எப்படி தான் படிப்பாம 10க்குனே படிப்பான். இது எழுந்து உட்காந்து படித்தாலே பாஸ் ஆகாது. அல்லேலூயா. அது என்ன பண்ண, வீட்டில் கேட்டால் நம்ம பேரண்ட்ஸ்லாம் நம்மளை பயங்கரமாக நம்புவாங்க. என்னம்மா அந்த குழந்தை என்னம்மா வந்துன்னு கேட்டால் அது குழந்தையா, அது மாடு மாரி வந்திருக்கும். அல்லேலூயா. குழந்தை என்ன பண்ணுன்னு கேட்டால் குழந்தை தூங்குது. குழந்தை வந்து எக்ஸாமுக்கு படிச்சுன்னுக்குதுன்னு வாங்கலாம். அது உள்ள படிச்சுன்னு இருக்காது, இன்ஸ்டாகிராம் பார்த்துன்னு இருக்கும். புக்குக்குள்ளே இன்ஸ்டாகிராம் வச்சு என்ன பண்ணியிருக்கோம், ஸ்க்ரோல் பண்ணுவோம். இது நல்லா இருக்குதுல்ல, இந்த இது சமாங்குதுல்ல. அல்லேலூயா. கேட்டு கேட்டா நிற்கும், போயிட்டு கேட்டுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிப்பேன். எல்லா கேட்டுக்கும் வாட்ச்மேனா நான் தான் இருப்பேன். அல்லேலூயா. என்ன பண்ணுவோம், போயிட்டு அதில் இப்படின்னு இன்னொரு ஃபோட்டோ. யாரடா பார்க்குற, ஹவுஸ் ஓனர் வராரான்னு மேலே பார்க்குறேன், வந்தாருன்னா ஓடிடலான்ட்டு. இப்போ இது படிக்கிறது தான். இது உள்ள இன்ஸ்டாவில் வந்து இன்ஸ்டா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி என்ன பண்ணோம், எல்லாரையும் ஃபாலோவர்ஸ் யார் தெரியுமா, ஃபாலோ 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 பாட்டு பண்ணிருக்கோம். ஃபாலோ ஃபாலோ ஃபாலோன்ட்டு என்ன பண்ணோம், 3 நேரம் தூக்கத்துலேயும் பாட்டு பாடுது, ஃபாலோ ஃபாலோ. அல்லேலூயா. இது என்ன பிள்ளை, படுத்துக்கணும், படிக்குது, நிற்கணும். இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை, பேலியாளின் பிள்ளைகள் என்று ஒரு காரியத்தை சொல்றார். பேலியாள்னா என்ன, எனக்கு தெரிஞ்சு என்ன காட்டிலும் சர்வீஸ்காரங்களாம் இங்கே இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறீங்க, சிலர் சொல்லுது உன் தலையெழுத்து, நீ எல்லாத்தையும் படித்து எங்களுக்கு சொல்லி தான் ஆகணும், நாங்கள் ஏன் சொல்லணும். அல்லேலூயா. பேலியாள்னா என்ன தெரிஞ்சது சொல்லுங்கள், கேட்போம். யாருக்கும் பயப்படாதவன் பேலியாள், அவன் வீரன் அல்லவா. பேலியாள்னு சொல்கிறேன் நான், நீங்கள் சொல்லுங்கள், கரெக்டான அர்த்தத்தை சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். பேலியாள்னா என்னது, துணிகரமாக செய்யக்கூடியவன். அல்லேலூயா. நல்ல ஒரு காரியம், துணிகரமாக செயல்படக்கூடியவன் தான் பேலியாள்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. மேலோட்டமாக காண்பிச்சு கொடுக்குறேன், எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம். என்னோட கூட திருப்பி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் இருக்கிறது நிருபம் 6வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை, அங்கே ஒரு காரியம் போடப்பட்டிருக்கும், நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். வாசிங்கம்மா மறுபடியும், அது என்ன நீங்க கரெக்டா சொல்றீங்களான்னு பார்ப்போம். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா என்ற ஒரு கேள்விக்குறி போடப்பட்டிருக்கா, அதை விட்டுருவோம், தாண்டி வருவான். அப்புறம் அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. நல்லா புரிஞ்சுங்க. இங்க போடப்பட்ட ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வேசி இல்ல, வேசின்ற ஒரு காரியத்தை வருவோம், வேசியின் அவயங்கள் ஆக்காதுன்னு சொல்லப்படுற ஒரு காரியத்தை வருவோம். ஆனால் அங்கே ஒரு காரியம் ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை ஒன்று போடப்பட்டிருக்கும். அது நீங்கள் ஓரலாக வாசிச்சிங்கன்னா புரியாது உங்களுக்கு. என்னென்னு போடப்பட்டிருக்கு? கிறிஸ்துவின் அவயங்கள் அடுத்தது இல்லை, அறியீர்களா? இல்லை, ரொம்ப முக்கியமான வார்த்தை. அந்த வார்த்தைக்கு அப்புறம் தான் எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். சரீரம் இல்லை, அவயங்கள் ஆக்கலாமா? அதுவும் இல்லை. அப்படி இருந்த அதுவும் இல்லை. இது இவ்வளோ காரியத்தை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்களா? அங்கே ஒரே ஒரு காரியத்தை சுயமாக முடிவெடுக்கிறதுக்கு ஒரு காரியத்தை அங்கே போடப்பட்டிருக்கோம். இல்லை 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 இல்லை. இப்போ யாரோ சொன்னீங்க பாருங்க, நான், அந்த ஒரு வார்த்தை உங்கள் பார்வைக்கு பெருசாகவே தெரியாது. தான் அப்படின்ற ஒரு அகங்காரம் ஒன்று வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க. தான்ன்றவன் தான் முதல்ல தள்ளப்பட்டான். நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக, அல்லேலூயா. அந்த ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் தெரியுமா? நான் எல்லாத்தையும் செய்வேன், என்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும், என்னால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது, என்னால் முடியும், என்ன நான் தான் அப்படின்ற காரியங்கிறதுல
அது ரொம்ப பொல்லாத ஒரு விஷயம். அங்க வேதம் அழகா சொல்லுது, உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா. முதல்ல உன் சரீரம் யாருடைய அவயம்? கிறிஸ்துவின் அவயம். இந்த அவயத்தை அப்படி இருக்க நான் அல்லேலூயா கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக ஆக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. இந்த நல்ல தன்மையிலிருந்து நான் என்ற ஒரு மனுஷன் எழும்பி என் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வன்னு சொல்றான் இல்லையா, அவன் தான் பேலியாள். நான் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டேன், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டேன், எந்த விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டேன், யாரிடத்திலும் ஆலோசனை எதுவும் கேட்காதபடிக்கு நான் ஒரு வாழ்க்கை வாழுவேன். நான் தேவனுக்கு உகந்தவன் அல்ல, என் மனம் போன போக்கில் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. நான் இருப்பேன், என் சுய முடிவுகளை நானா எடுப்பேன். இதை யாரும் கேட்க தேவையில்லை, எனக்கு கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஐ டோன்ட் கேர். அல்லேலூயா. சில நேரத்துல பாத்தீங்களா, அந்த முடிவுகள்லாம் எடுக்கும் பொழுது நீங்க யார் அதனமா, நீங்க தேவனுடைய சாயல் அல்ல, நீங்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறி போகின்றீர்கள். இந்த காரியம் என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்றால இந்த விதமா வாழு. இல்லை, நான் எந்த விதமானாலும் வாழ்வேன், எப்படி வாழ்ந்தாலும் வாழ்க்கை தானே. சொல்லலாம் கடைசியாக ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்னை மன்னிக்காமல் விட்டுருவாரா, ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருவாரா அப்படின்னு கேட்பீங்க இல்லைங்களா. அதெல்லாம் இல்லை, எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு இருக்குது. அவனவன் செய்கைக்கு தக்கதாக தேவன் என்ன பண்ணாரு, நியாயம் தீர்த்து தான் பரலோகத்துக்கு எவனுக்கு அனுப்புனாலும் சரி, எல்லுக்கு அனுப்புனாலும் சரி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்துட்டு நான் எப்படி ஒன்றாலும் இருந்தால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் உன்னை கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் என் செல்லமே பட்டுக்குட்டியே வாமா பரலோகம் போகலான்னு உன்னை கூட்டு போக மாட்டார். நீங்கள் வேதத்தில் ஒரு 2 பேரை பார்த்துக்கலாம். ஒரு பணக்காரன் ஒருத்தன் தான், அவன் வீட்டு வாசல்ல யார் இருந்தது? லாசருன்னு ஒருத்தன் தான்பா. யாரோ ஒருத்தன் அசோக் இருந்தான். அல்லேலூயா. நீங்களா சொல்றீங்க, பார்த்துக்கிறீங்களா? பணக்காரன் ஒருத்தன் தான், அவன் வீட்டு வாசல்ல. இப்போ நம்மால் டிவி போடுறதுல எங்கே போடுறான் சொல்லுங்க? உங்களுக்கு புரியல போல இருக்கு. நம்மால் போய் ஃபோட்டோ பிடிச்சின்னு வருவான், எங்கே சொல்லுங்க? அவன் வீட்டு வாசல்ல லாசருன்னு. நம்மால் என்ன நினச்சினுங்கிறான், நான் இந்த வீட்டு ஓனர் நினச்சினுங்கிறான். நான் நேற்று நம்ம தம்பி ஒரு என் மகனை கூட்டு கேட்டேன், என்னடா எல்லாரும் கூட சேர்ந்து அவன் கூட சேராதுன்னு சொன்னால் நீ கேட்க மாட்டேன்ற, நீயும் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி. ஏன்னா அவன் இப்படி ஃபோட்டோ பிடிச்சிக்கிறான், இப்படி கை வச்சுன்னு. என்னடா இவனும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாக நின்றுக்கிறானே, இவங்க கூட சேர்ந்து நான் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். அவன் ஒன்று இல்லை ஐயா, நான் வந்து சர்ச்சுக்குள்ளே போய் ஃபோட்டோ பிடிச்சேன். சாரிடா, நான் பரவாயில்ல, சர்ச்சுக்குள்ளே போய் ஃபோட்டோ பிடிச்சிக்கிறேன். யார் விட்டு வாசலில் நின்று என்ன பண்ணாது, ஃபோட்டோ பிடிக்காமல் சர்ச்சில் போய் என்ன பண்ணிக்கிறான். நான் பார்க்குறேன், இந்த பிச்சைக்கார லாஸ் இருக்கிறானே, அவன் எல்லாம் விட்டு வாசல் முன்னாடி போய் நின்று என்ன பண்ணுறான், டாடி மம்மி. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளை தேவன் ஆளுமை செய்யும்படி கொண்டு வந்தா நம்ம எங்க போய் நிற்கிறோம்? இங்க நடக்கிற இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இங்க வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுகின்றவன் அங்க போனா யாருடைய மடியில படுத்து கொண்டு இருக்கிறான்? இங்க சௌகரியமா ஒருத்தன் வாழ்க்கை வாழ்றான் தெரியுமா. நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் என் வாழ்க்கை என் முடிவு எதுவாக இருந்தாலும் நான் தான் எடுப்பேன், என்னுடைய காரியத்தை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நான்றானே. அவனுடைய வாழ்க்கை எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதம் காட்டுது. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூர்ந்து பார்க்க மாட்டோம், ஆழமா சிந்திக்கவே மாட்டோம். நான் எப்படி ஒன்றாலும் வாழ்க்கை வந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் போகிறதுக்கு வேற வழியே, நீ காசு பணம்லாம் கொடுத்து பரலோகம் போயிடலான்னு கேட்டால் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. உண்மையான தேவ மனுஷனே உன்னால உன் காசு பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. பேதுரு இடத்துல வந்து ஒருத்தன் கேட்கறான், அவனை பார்த்து பேதுரு என்ன சொல்ற, நீயும் உன் பணமும் நாசம், உன்னோடு கூட நாசமா போகட்டும். பணத்தை வச்சு பரலோகத்தை வாங்க முடியாது. அல்லேலூயா. பரலோகம் போக தனி வழி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கு நடக்காது, கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது, கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது, கல்ல போட்டு போட்டு கம் சிலதா மற முடியாது, கல்ல போட்டு போட்டு கம் சிலதா மற முடியாது. பரலோகம் தம்பி, பரலோகம் தங்கச்சி, பரலோகம் போக தனி வழி கிடையாது,
பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்கு நடக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்கு பறக்காது. கட்சி கொடி கலர் கலரா அங்கு பறக்காது. நல்ல ஓட்டு போட்டு கவுன்சிலரா மாற முடியாது. நல்லவத்துக்கு போறதுக்கு வேற வழியே இன்னைக்கு மனம் மாறினாதான் உண்டு. நீ சுயமா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே இருப்பாயானால் நிச்சயமா எவனுக்கு போகவே முடியாது. இங்க பேலியாளின் பிள்ளைகள் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லுகின்றார். என் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வேன், என் இஷ்டத்துக்கு ஒரு இருப்பன் சொல்லுது மட்டும் இல்ல, அடுத்த ஒரு காரியத்தை பாருங்களேன். வேசியோடு கூட இசைந்திருக்கிறவன் அவளோடு கூட எப்படிதான் இருக்கிறான்? உலகத்தோடு கூட இசைந்திருப்பாயானா நீ உலகத்துக்குரிய வாழ்க்கை வாழ்கிற. உனக்குள்ள எங்க பரிசுத்தம் வரும்? உனக்குள்ள எங்க தேவ அன்பு வரும்? உனக்குள்ள எப்படி தேவனை போல வாழத்தக்கதாக வாழ்க்கை வரும்? பார்க்கறது எல்லாம் அதைத்தான். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நான் என்ன ஆயிடுவேன்? அல்லேலூயா. அவன் 40 days கிறிஸ்தவன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவன்லாம் கிடையாது. அவன் 40 days கிறிஸ்தவன். மோசே 40 நாள் உபவாசம் இருந்தாரு. மலை மேல போயிட்டு யார் மூஞ்சிலும் முழிக்கல, யாரையும் பார்க்கல, ஒன்றும் கிடைக்கல. மலை மேல என்ன இருக்கும் சொல்லுங்க? அல்லேலூயா. மலை மேல என்ன கிடைக்கும்? ஒண்ணுமே கிடைக்காது. சுத்தி சுத்தி பார்க்குறாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இருந்தார். அவர் ஒரு பெரிய பாம்பு பார்த்தாராம். அது தலை விரிச்சு ஆடிச்சான். அல்லேலூயா. சொன்ன பாஸ்டரும் போயிட்டாரு, சாட்சி கொடுத்த பிரதரும் போயிட்டாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. அவரு மலை மேல என்ன கிடைக்கும்? 40 நாள் தேவ பிரசன்னத்தை தாங்கி ஆண்டவருக்கு முன்பாக. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண சொல்லுங்க? என்னம்மா பண்றோம் இன்னைக்கு? 40 days பிரதர், 40 days பார்க்கணுமே. ஆயுமே 40 days கிறிஸ்தவன். யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை என் வாயிலேருந்து வராது, நான்சென்ஸ் மாதிரி பேசக்கூடாது. என் கூட நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் இன்னைக்கு. நான் ஒன்லி நான் வெஜ்ஜி. யாரு? விஜி இல்லப்பா, விஜி. நீங்க விஜினோடனே நீங்க டப்புன்னு எல்லாம் பார்த்து அந்த விஜி இல்லை, நான் வெஜ்ஜின்னு சொன்னேன். சரியா? ஒன்லி நான் வெஜ்ஜி. ஸோ நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், யாரும் என் கிட்ட வராதிங்க. அதுக்கு முன்னாடி வந்தால் கூட என்ன பண்ணோம்? சிலெல்லாம் உலகத்தில் சொல்லுவாங்க, கிட்ட வந்தா உடனே என்ன சொல்லணுமா? அவரை கூப்பிடுறது இருந்தா கூட எப்படி தான் கூப்பிடணுமா? சுவாமி. ஹல்லேலூயா. நீங்க வேதத்துல பாத்துக்கிறீங்களா? ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணிருக்கோம்? நீங்க கூப்பிடுறது சாமி, அந்த சாமி சொல்ல. நீங்க கூப்பிடுற சாமி எப்படி? சாமி ஏதாவது இருந்தா போடுங்க சாமி. அல்லேலூயா. அந்த சாமி வர இது சுவாமி அப்படின்ட்டு நம்ம இப்போ அப்படிதான் ஆயிட்டோம். அபிஷ்டு என்ன தொடாதே அப்படின்ற ரேஞ்சில் வந்துட்டோம் நம்ம. நல்லா புரிஞ்சுங்க. நான் ஒரு பிராமின் கூட ஒரு பழக்கம் எனக்கு இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஹரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேற ஒரு இடத்துக்கு கூட்டும் போவார், வேற ஒருத்தர் கூட கூட்டும் போவார். அவர் கல்யாணத்துக்குலாம் என்ன கூட்டும் போயிட்டாருன்னா முதல்ல என்ன பண்ணார்? அவங்க எல்லாருமே இப்படி தான் கூடுவாங்க, மாமா ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்ருமாம்மா அப்படின்னுவாங்க. நான் கேட்பேன், நான் எதுக்கும் உங்களுக்கு மாமா அப்படின்னு கேட்பேன். அவங்க எல்லாருமே அப்படியே கூட்டு பழக்கமா அவங்க என்ன பண்ணுறாங்க, வான்னு சொல்லிட்டாங்க. பந்தி ஆரம்பிச்சிருக்காது, என்ன கொண்டு ஃபஸ்ட்டில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னுவாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் உண்மையிலுமே அவங்க கனத்துக்குரிய ஒரு காரியம்லாம் எனக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஒன்றுமே இருக்காது, உள்ள சொரமே இருக்காது. இது இன்னும் இல்லாத காரியத்தெல்லாம் பண்ணோம். நம்ம இஷ்டத்துக்கு வாழறது வாழ்க்கை கிடையாது. நீ உலகத்தோடு கூட ஒட்டி இருந்து விட்டு நான் பரிசுத்தம் காண்பிப்பது பரிசுத்தம் கிடையாது. அல்லேலூயா. உன்னுடைய பரிசுத்தம் தேவன் சாட்சியாய் கொடுப்பது. அங்க வேதம் சொல்கிறது, அங்க பேலியாளின் பிள்ளைகள் என்று சொல்லும் போது உங்கள் சரீரம் கிறிஸ்துவின் அவயங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயங்களை வேசியின் அவயங்களாக மாற்றலாமா? அப்படி செய்யலாகாது. வேசியோடு கூட இசைந்திருக்கிறவன் அவளோடு ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறார். வேசித்தனத்துக்கு என்ன பண்ணுங்க? விலகி ஓடுங்க. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவன் தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும்
உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய அல்லேலூயா. ஆண்டவர் இதை என்னன்னு சொல்றாரு? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம். இது அலங்கரிக்கிறது உன்னுடைய காரியமா? அல்லேலூயா. இது அலங்கரித்து உன்னுடைய காரியமா? இந்த ஆலயத்தை உன் இஷ்டத்துக்கு டிசைன் பண்ற, உன் இஷ்டத்துக்கு உருவாக்குற பிரதர், இது நல்லா இருக்கும் பிரதர், இது நல்லா இருக்கும் பிரதர். அல்லேலூயா. நேற்று ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரு தம்பி வந்து எனக்கு அந்த டெய்லி வசனம் போடுறதுனால லைக் பண்ணி போட்டிருந்தான். நான் பார்த்தேன். நான் அவன் போய் பார்த்தா அவன் என்னவோ சமோசா வைக்கிற மாதிரியே இருக்கிறான். தலையில் ஆள் ஒரு கோலமாகறான், வித்தியாசமாகறான். ஸ்கூல் படிக்கிற பையன் போல இருக்கு. அவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எங்கள் அண்ணன் ஒருத்தர் சரவணன் சொல்லிட்டுக்கிறாரு. அவங்க பையன் போல இருக்கு. அவன் பார்க்குறதுக்கு ஆள் வித்தியாசமாகறான். அவன் எனக்கு லைக் பண்ணி அனுப்பிச்சிக்கிறான். ஏய், அந்த சரவணன் இல்லைப்பா, அவன் என் ஃப்ரெண்டு சரவணன்பா. நீங்கள் வேற, நீங்கள் உடனே விஜய், நான் வெஜ்ஜின்னா நீ விஜயின்ற, நான் சரவணன்னா நீ அந்த சரவணன் சொல்ல, இது வேற சரவணன். எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை சொல்ல நான். அவன் பையன் போல இருக்க லைக் பண்ணிக்கிறான். நான் பார்க்குறான். அவன் பார்த்து சமோசா வைக்கிற மாதிரியே இருக்கிறான். பேண்ட்டு பாதி பேண்ட்டு தான், ஸ்கூல் பையன் பாதி பேண்ட்டு தான் போடுகிறான். அவர் அங்கே பரிச்சை எழுதுகிற போல இருக்கு. அதுக்கு ஒரு ஸ்டில்லு, இப்படி பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டில், எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டில் எடுத்து போகிறேன். போட்டு இங்கே கையில் ஒரு பேரை எழுதி வச்சுக்கிறான். அல்லேலூயா. அது நம்ம பேர் எழுதிக்கிறேன், நான் பார்க்கல. இப்போ இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்றேன்? இன்னைக்கு உலக கலாச்சாரத்தில் என்னை ஒப்பு கொடுத்தபடினா ஆலயத்துக்குள்ள என்னென்ன சத்தம் இருக்கும்? என்னப்பா சத்தம் இருக்கும் ஆலயத்தில்? அல்லேலூயா சத்தம் இருக்கும், ஆமென் சத்தம் இருக்கலாம். 24 மூப்பர்களும் கோடான கோடி தூதர்களும் சேரு பெண்களும் சேரா பெண்களும் என்ன சத்தம் இடுறாங்க சொல்லுங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். இதுதான் ஆலயத்துக்குள்ள இந்த சத்தம் கேட்டுனா நீ பரிசுத்தத்துக்குள்ளே நடக்கத்தக்கதாக காரியங்கள் வரும். இப்ப ஹெட்செட்டை வச்சுக்கிற, இப்ப காதுல ஹெட்செட்டை வச்சுன்னு இப்போ உள்ள என்ன பாட்டு கேக்குதுப்பா? சேனைகளின் கர்த்தர். கையை கொடுத்து கேளு, பக்கத்துல அந்த பாட்டை கேட்டு போற. பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தரே. வேதம் சொல்கிறது, உங்கள் சரீரம் நீங்கள் தேவனாலே பெற்றதும் உங்களில் தங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறிவீர்களா? நீங்க யார் கிடையாது. அப்போ உங்களுடைய அல்லனா நீ எப்படி சுயமா இதுல முடிவு எடுக்கிற? அவர் செய்ய வேண்டிய விதம் என்னன்னு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கல. இதுவே உனக்கு சொந்தம் கிடையாது. இந்த சரீரம் யாருடையது கிடையாது. இது எந்த இல்லை, அவர் தங்கி இருக்கிற ஆலயம். அதனால தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு பேரை வச்சு எனக்கு ஒரு உருவம் கொடுத்து எனக்கு ஒரு கலரை கொடுத்து என்ன பண்ணுறாரு, அவர் என்னை உருவாக்கி வச்சுக்கிறாரு. அதை நான் மறந்துட்டேன். இப்போ என் இஷ்டத்துக்கு நான் ஒரு வாழ்க்கை வாடுறேன். வேதம் சொல்லுகிறது, கிரகித்து கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் எதை மகிமைப்படுத்தணும்? அல்லேலூயா. இப்ப தேவனை மகிமைப்படுத்தத்தக்கதாக என்ன காரியத்தை செய்றீங்க? நீங்க சொல்லலாம், இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்களா? நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் அப்படின்னா இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்க 3 நேரம் பாருங்க, வேதம் சொல்லுதப்பா, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுடைய வரலாகிய உங்கள் சரீரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவன் என்ன பண்ணும்? இதுதான் உங்களுக்கு வேலையே. இங்க வந்து கூட என்ன வராதுன்னு என்னப்பா சொல்ல மாட்டீங்க? பத்தி அது உணர்த்தப்பட்ட ஒரே ஒரு ஜீவன் மட்டும்தான் நம்ம அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்தினே இருக்குது.
உணர்வே இல்லாத ஜீவன்லாம் என்ன பண்ணுது? யாருக்கோ எதையோ சொல்லினுக்கிறாரு. ஒரு வாரம் வாரம் வேலையே கிடையாது. இந்த வாரம் வேற சேரை போட்டு வச்சுட்டு உக்காந்துன்னு எங்கெல்லாம் பார்த்துன்னுக்கிறாரு. அல்லேலூயா. இதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு மூப்பர் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சேர் போட்டு வச்சுக்கிறாங்கல்ல அப்படின்ட்டு. உங்களெலாம் நான் என்னத்த சொல்லுதுன்னு ஒன்றும் புரியல. ஆண்டவரே ஆண்டவரே, அப்போ கூட ஒழுங்காக உட்கார மாட்டீங்க. உங்களை ஸ்கூலில் தான் சரி இப்படி தான் உட்காந்தா இப்படினாச்சும் ஒழுங்காக உட்காருங்கன்னு பார்த்தா களைச்சி விட்ட ஸ்லைட்டு மாதிரி இருக்கீங்க நீங்கள். உங்களை நான் என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. உங்களை இப்படியே பார்த்து விட்டுடலாமா, இல்லை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாமா? வேதம் சொல்லுகிறது நீங்களாம் கிரயத்துக்குள்ள வாடகையாக கொண்டு வரப்பட்டீங்க. ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுறீங்க, நிலைநிறுத்தி வச்சுக்கிறாரு. அப்போ இங்கே சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை பேலியால் என்பது எதை குறிக்கிறது? நான் என் சுய சித்தத்தில் வாடுகின்ற காரியத்தை இங்கு குறிக்கிறது. தேவனுடைய ஆலயமாகிய இந்த சரீரத்தை நான் கெடுத்து போட்டேனாகால் அது எந்த இடத்துல என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருது? பேலியால் என்ற வார்த்தைக்கு முன்பாக என்னை கொண்டு வந்து நிற்க வச்சிருது. இந்த காரியத்தை இங்கே சாமுவேலின் பிள்ளைகள் செய்தார்கள். யார் செஞ்சது? சாமுவேலின் பிள்ளைகள் செஞ்சாங்க. எடுத்து வாசிப்போமே. 1 சாமுவேலுக்கு எழுதின நிருபம். ஏலியின் குமாரர்கள் எப்படி இருந்தாங்க? பேலியாலின் மக்களா இருந்தாங்க. தேவ பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. நம்ம சொந்த இஷ்டத்துக்கெல்லாம் முடிவு எடுக்கக்கூடாதுப்பா. அது நல்லாவும் இருக்காது, நன்மையாகவும் இருக்காது. அல்லேலூயா. வேதம் இங்க சொல்கிறது, ஏலியின் குமாரர்கள் பேலியாலின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தர் என்ன பண்ணல? சாப்பிடுறது புசிக்கிறது எல்லாம் தேவனால் தான். ஆனா யாரும் அறிஞ்சு கொள்ள. இந்த நன்மை செய்தது யார் தான்? இந்த கட்டத்துக்கு கொண்டு வந்தது யார் தான்? இந்த விதமா என் வாழ்க்கையை டிசைன் பண்ணது யார் தான்? ஆண்டவர் தான் என்பதை மறந்து விட்டு அங்கே வேதம் சொல்கிறது, அப்பா ஏலியின் பிள்ளைகள் யாரே? ஊழியக்காரனுடைய பிள்ளைகள், தேவனை அறிகின்ற பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள், நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள், அங்கே சாட்சி கொடுக்கிறவர்கள் சாட்சியற்ற காரியத்தை செய்து ஏலியாளின் பிள்ளைகளாய் மாறி போனார்கள். இப்போ நீங்க செய்யற காரியத்தினால எத்தனை பேர் இவங்களாம் இயேசுவின் பிள்ளைன்னு சொல்லுவாங்க? நான் கடந்த நாளில் சொன்ன எத்தனை பேர் ஞாபகம் தெரியல. நம்ம எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. என் அக்கௌண்ட் இப்போ ஜாயின்ல இருக்குது. அல்லேலூயா. நான் பாஸ்டமா கூட ஜாயின் போட்டு வச்சுக்கினேன். ஏன்னா நம்ம எதனா துருன்னு செஞ்சு போயிட்டு மாட்டிக்கூடாது இல்லையா? இதில் வேறு அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வேறு இருக்கிறாங்க. அதில் யாருடைய ஃப்ரெண்ட்லாம் இருக்கிறாங்க? பாஸ்டமோடைய ஃப்ரெண்டெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கிறாங்க. அதனால் இன்ஸ்டாகிராம் குறித்து எனக்கு தெரியாது. நான் என்ன சொல்லிட்டேன், நீயும் என் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணு, நானும் பார்த்துக்கிறேன். அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியம் செய்வேன். நான் வசனம் டெய்லியும் போய் போடுவேன். என் ஃபேஸ்புக்கில் போட்டுனா அது எங்கே போய்டும்? இன்ஸ்டாகிராம் போய்ட்டு. அதனால நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? இப்போ நம்ம ஐடியில் நம்ம என்ன போடுறோன்னு நினைக்கிறீங்க? சாட்சி கொடுக்கறதுக்கு எல்லாம் ஆளுக்கு ஒரு கிறிஸ்டின் பாட்டை போட்டு அதில் அல்லேலூயா பாட்டுக்காரங்க நாங்கள் எல்லாம் ஏசப்பாக்கு சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க எனக்கு அந்த ஊர்லங்க. அல்லேலூயா. இப்போ எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பாட்டு போட்டு ஒரே கிறிஸ்டின் பாட்டு தான் பார்க்கணும். என் பிள்ளைங்க பக்கத்து எடுத்து பார்த்தா எனக்கு அப்படியே மெய்சில் இருக்குது. உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டலான்னு நினச்சேன். அடுத்த வாரம் காட்டுறேன். அதான் எனக்கு ஒரு 4 வீடியோ வந்துச்சுன்னு சொன்னேன். ஒரு 2 வீடியோ பார்ப்போம். அல்லேலூயா. அந்த மனுஷன் அந்த பாட்டு பாடினார் இல்லைங்களா? அவர் சொல்லுவார், ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி வந்தேங்க, நான் பாடாத பாட்டி எல்லாம் பாடி வந்தேங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மால அக்கௌண்ட்ல எல்லாம் பார்க்குற ஒரே பரவசமா பாட்டு. ஒருத்தர் மைக் வச்சு பாடுறாரு, வாரும் தூயாவியே உம் பிரசன்னத்தால். அல்லேலூயா. இன்னொருத்தர் அந்த சைடு போகிறான், பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்ட்டு ஒருத்தர் வீடியோ போட்டுக்கிறாரு. பக்கத்தில் கை வச்சு சொல்லு, நீ பேலியால் நீ இடத்துல நின்னுக்குன்னு நீ கர்த்தரை காட்டணும்னு நினச்சினா ஒரு நாள் உன்னிடத்துல இருந்து கர்த்தர் வெளிப்பட மாட்டார். அல்லேலூயா. நான் யாரை காமிச்சு கொண்டு இருக்கிறேன்னு நினைக்கிறீங்க? கர்த்தரையா?
தேவ பிள்ளையானால் ஒன்று புரிஞ்சுக்கோ, நீ எப்படி தெரியுமா, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டு உன் சொந்த சரீரம் கிடையாது. இந்த சரீரத்தை ஆட்டத்துக்கு பாட்டத்துக்கு சகல காரியத்துக்கு பயன்படுத்திட்டு சாட்சியற்ற காரியம் செய்யும்போது இதில் வேற எல்லாரும் பார்த்தா சந்தோஷப்படுவாங்க. சிலர்லாம் பார்க்கக்கூடாதுன்னா நான் ஹைட் பண்ணி வச்சிருவேன். அல்லேலூயா. என்ன பண்ணக்கூடாதா? இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்துறதுக்கு போராடுறோம் இல்லையா, நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். நீங்கள் அப்படியே என்ன பண்ணுவீங்க, ஐயோ இவங்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்சுன்னா நம்ம இதை செய்ய மாட்டோம். அவங்க கஷ்டப்பட்டா பரவாயில்லன்ட்டு நம்ம ஹைட் பண்ணி வைப்போம். அல்லேலூயா. சாட்சியற்ற பேலியாளின் பிள்ளைகளாய் வாழாதிருங்கள். அங்கே நடந்த காரியம் தெரியுமா, ஏலி தேவனுடைய மனுஷனானாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடிக்கு வாழ்ந்தபடியினாலே வேதம் அவர்களை என்ன தெரியுமா சொல்லிச்சு, அவர்கள் பேலியாளின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். ஏலியின் குமாரர்கள் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இன்னைக்கு நம்ம உடுத்திலிருந்து புசிக்கிற வரைக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீவனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உன்னை இன்னைக்கு மனுஷியாய் நடக்க வைத்தவர் கர்த்தரே. இங்க என் சுயம் எங்கிருந்து பிரதர் வந்துச்சு, நான் செய்வேன், என் இஷ்டத்துக்கு வாழ்க்கை என்ற வாழ்க்கை எங்கிருந்து உனக்கு வந்தது? அந்த ஆசாரியர்கள் ஜனங்கள் நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும்போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அந்த நாட்களில் இருந்த காரியத்தை கொஞ்சம் சொல்றேன். இப்போ ஆசாரியனுக்கு ஆண்டவர் ஒரு வேலைக்காரன் கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஆசாரியன் புசிக்கணும், ஆசாரியன் சாப்பிடணும், அதுக்கு ஒரு காரியத்தை செய்யணும். என்னன்னா, ஆண்டவருக்கு படைக்கிறதுக்கு வராங்க இல்லைங்களா, அதை வேக வைக்கும் பொழுது ஆசாரியனுடைய வேலைக்காரன் பண்ண 3 கூறுள்ள ஒரு கம்பி, ஒரு ஆயுதம் வச்சிருமா. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, 3 கூறு உள்ள ஆயுதத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க தான் ஆயுதமாகவே இருக்கிறீங்களே. நானே 3 கூறாக தான் இருக்கிறேன். காலையில் ஒரு கூறா இருக்கிறேன், மத்தியானத்தில் ஒரு கூறா இருக்கிறேன், நைட்ல வேற ஒரு கூறா இருக்கிறேன். இப்ப இந்த ஆயுதத்தினால என்ன பண்ணுமா, வேகிறதை என்ன பண்ணும், அவன் குத்தி எடுத்து அவனுக்காக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு வேதமே சொல்லுது. அது அவனுக்கு குறியது. அவன் அதை என்ன பண்ணுவானா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றப்பா, அது என்ன பண்ணும், அதிலே கொப்பரைகளாவது பானைகளாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருவதெல்லாம் ஆசாரியனுக்கு எடுத்துக்கொள்வான். அப்படியே அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பு என்ன பண்ணும், நம்மால் இப்பதான் கொழுப்பு வாங்கி துண்ணுது. அல்லேலூயா. என்ன பண்ணு, ருச்சியா இருக்கும் பிரதர். சரி விட்டுருவோம், அடுத்த காரியத்துக்கு வருவோம். அப்படியே வாசிங்கம்மா தொடர்ந்து. பச்சை இறைச்சி அல்லாமல் அவன் என்ன சொல்லுவான், ஆண்டவர் பிரமாணத்தின்படி என்னன்னா, கொடுக்கப்படுற காரியத்திலிருந்து தான் நீ எடுக்கணும். நீயா என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அது தேவனுக்கு பிரியமில்லாது. இப்ப பேலியாளின் பிள்ளைகள் என்ன பண்றாங்க, இந்த காரியத்தை மாத்துறாங்க. ஆண்டவருக்குரியதையும் நான் என்ன பண்ணுவேன், எடுப்பேன். அது ஆண்டவருக்கு யார் சொந்த, இது எனக்கு என் தேவைகள் இருக்கிறத, தேவைகள் இருக்கும்போது ஆண்டவராவது என்னை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர், என்னை உயர்த்துகின்றவர் ஆண்டவர், என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர். ஆனால் ஆண்டவருக்குரியதை நான் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறி அதையும் எடுக்க துணிகரம் கொள்றேன். அல்லேலூயா. இது தேவனுக்கு பிரியமானதல்ல. நல்லா புரிஞ்சுங்க. உன் செய்கையெல்லாம் மாறும் போது நினச்சிக்கா, நீ தேவனுக்கு பிரியமானதை உன் இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழும் போது தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையிலே வெளிப்படாது. நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆண்டவர், என்ன விதத்திலே வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அதை கேட்க கூடாதபடிக்கு நான் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன்றவன் இப்படியாப்பட்ட வாழ்க்கை தான் வாழுவான். அவன் தேவனுக்குரியதையும் தனக்குரியது என்று எடுத்துக்கொள்வான். அல்லேலூயா. வாசிக்குமா, அப்படியே தொடர்ந்து வாசிக்குமா.
அதற்கு அந்த மனுஷன் கொழுப்பை தகனித்து விட வேண்டும். பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி என்ன பண்ணு, எடுத்துக்கொள்ளு. தேவனுக்குரியதை தேவனுக்கும், உனக்குரியதை நீயே எடுத்துக்கொள்ளுப்பா, அது தப்பு இல்லை. ஆனா இவன் என்ன பண்றான், தேவனுக்குரியதே இதுதான், அதை நான் யாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம், என் இஷ்டம், என் வாழ்க்கை, என்னுடைய காரியம். இதான் அனனியாலும் சப்பரியாலும் செஞ்சாங்க. அனனியாவும் சப்பீராலும் செஞ்சாங்க. அப்போ பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இயேசுவுக்கு விரோதமாய் பாவம் செய்கின்றாய் என்று சொன்னாரா? ஒருத்தன் எதுக்கு விரோதமா பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவாங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமா ஒருத்தன் நீ பாவம் செஞ்சேன்னு வச்சுக்க, ஆண்டவர் இம்மையிலும் மறுமையிலும் உன்னை மன்னிக்கவே மாட்டாரு. இங்க செய்யப்படுகின்ற காரியம் நீ எடுத்துக்கிறிய, அது கர்த்தருடையது என்பதை எப்படி அறியாமல் நீ எடுக்கிறாய்? அதை நீ எடுத்துக்கொள்வது மட்டுமல்ல, நீ இன்ன விதமா தாண்டா வாழணும். அதுதானே உன் வாழ்க்கை சேஃப்டியா உன்னை நடத்தும். உன்னை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதபடிக்கு இந்த பயணம் முழுவதிலும் உன்னை பாதுகாக்க என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை மீறி நடக்கத்தக்கதாக துணிகரம் எங்கிருந்து வந்தது? பேலியாளின் பிள்ளையா எங்கிருந்து மாற்றப்பட்டாய்? அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? ஆதலால் அந்த வாலிபர்கள் பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரியதானது. மனுஷன் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினாராம். அல்லேலூயா. நீ செய்யற காரியம் எப்படிதான் இருக்குது? கர்த்தருடைய சமூகத்தில் அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டாரு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவர்கள் செஞ்சாங்க. ஆதலால் அந்த வாலிபர்களின் பாவம் கர்த்தருடைய சன்னதியிலே மிகவும் பெரியதாய் இருந்தது. மனுஷன் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினான், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். நல்லா புரிஞ்சுங்க. சாமுவேலுக்கு ஒரு காரியம் சொல்லியிருப்பாங்க. அப்பா வாரந்தோ மாசத்துல ஒரு இல்லை வருஷத்துல ஒரு முறை வரும்போது அம்மா என்ன பண்ணுவாங்களா, ஒரு சின்ன சட்டை தருவாங்களாம். ஆனா சாமுவேல் இங்க எதை போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுது, சணல் நூல் யோபோத்தை. சாமுவேல் ஒரு காரியத்தை, ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன விதம் என்று நீ முடிவு பண்ணிட்ட ஆண்டவரே. நான் வீட்டில் வாழ்க்கை வாழ்ந்தா, ஒருவேளை தேவனற்ற வாழ்க்கை வாழ்ந்தா, என் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் வாழலாம். என் பேரண்ட்ஸ், அதாவது எனக்கு கொடுக்கப்படுற காரியத்தை நீங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நான் என்னைக்கு தேவனுக்குள்ளே என்னை உட்படுத்தி வாழ கற்றுக்கொண்டேனோ அப்பயே என்னுடைய விதத்தில் வாழ்வதை விட்டுவிட்டு நீர் என்ன விதத்தில் என்னை வாழ சொல்லியிருக்கிறார், என் இஷ்டத்துக்கு உரிய காரியத்தை நான் தள்ளிவிட்டு, என் இஷ்டத்துக்குரிய சந்தோஷத்தை நான் தள்ளிவிட்டு நான் தேவனுக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக ஒரு வாழ்க்கை வாழ போறேன்னு சொல்லிட்டு அங்கே சாமுவேல் வாழ்ந்து காட்டுகிறார். சாமுவேல் எப்படி வாழ்ந்தாரு? சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோ தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சகோதரனே சகோதரிய. நான் ஏசப்பாக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவரை நான் என்ன விதத்தில் வாழ வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நான் கேட்கணும். நான் என் இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சேனால் என்ன காரியம் நடக்க தெரியுமா? வருகின்ற நாட்களில் சொல்றேன். அவளுக்கு என்ன காரியம் நடந்தது, இன்னும் சில விஷயத்தை நீ உங்க இஷ்டத்துக்கு வாழ்க்கை வாழும் போது என்ன காரியங்கள் நடக்கும் என்பதை உங்களுக்கு சொல்கின்ற. ஆனா நேரம் முடிஞ்சிச்சு. சாமுவேலும் வாழ்ந்தாரு. அங்க சாமுவேலையும் காட்டுறாரு. தேவனுடைய பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள் வாழாத வாழ்க்கைய யார் வாழ்ந்தது? சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் வாழ்ந்து காட்டினானா. அவன் உயர்த்தப்பட்டான். ஆனால் தேவனுடைய மனுஷனுடைய பிள்ளைகளோ என்ன தெரியுமானாங்க? அவங்க உயர்த்தப்படல. அவங்க துணிகர வாழ்க்கை. ஒருவேளை நம்ம துணிகரமாக தன் இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கையின் முடிவுகள் நன்மையாக இருக்காது என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. தேவன் என்ன விதமாக வாழ சொல்றான்னு முதல்ல தேவ சமூகத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே நாங்கள் எந்த விதமாக வாழ வேண்டும் ஆண்டவரே, உமக்கு பிரியமாக நடக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, உமக்கு பிரியமான சித்தத்தை செய்யத்தக்கதாக எங்களை தாழ்த்துகின்ற ஆண்டவரே. ஆண்டவரோட சொல்ல, ஆண்டவரே நீங்க போதும் ஆண்டவரே, எங்களுக்கு புது பலன் தருகிறீர், புது எண்ணெய் பொழிகிறீர், கனிதரும் மரங்களாய் செழித்தோங்க செய்கிறீர். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கு
எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உந்தன் சமூகமே உள்ளமும் உடலுமே உடலுமே மக்காயேங்குமே நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. சொல்லுமா நீங்க போதும் ஏசப்பா. உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியே எப்போ